பேசிட்டு வந்தவங்க எல்லாம் நீங்க பேண்ட பத்தி பேசினுக்கிறீங்க. ஒரு பிளக் கார்டு எடுத்துன்னு உக்காந்துட்டு நீங்க திசை திருப்பினுக்கிறீங்க. அங்க போராட்டம் எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குது? இல்ல இவன் மாரி செல்வராஜ் பேசுறானே, படம் எடுத்தான்ல, அந்த படம் இந்த படம் எல்லாம் 23ஆம் தேதி 1999 என்ன நடந்தது? அதுக்கு ஒரு ட்வீட் போட்டான் அவன். இல்ல 5 வருஷமா நடந்த தலித் பிரச்சனைகளுக்கு இவங்க இந்த மாதிரி நின்னு வாய்ஸ் அவுட் பண்ணி இருந்து இப்பயும் கண்டினியூ பண்ணாங்கன்னா எனக்கு அவங்க மேல மரியாதை இருந்திருக்கும். நானும் கூட நின்று இருப்பேன். சரியா? கவினோட பெரியமா அவங்க நம்ம இதுலதானே இது பண்ண. அத கேளுங்க. ஏங்க கவினோட ஒரு நிமிஷம் கவின் இஷ்யூக்கு வருவோம். ஒரே செகண்ட். கவினோட படுகொலையில அந்த கொலை சுர்ஜித்தோட அம்மாவை போன ஆட்சியில அரெஸ்ட் பண்ணாங்களா? இந்த ஆட்சி அமைஞ்ச நீ கேட்டீங்களா 60 நாள் என்ன பண்ணாங்கன்னு? நீ என்ன பண்ணாங்க? இந்த 2 மாசம் ஆச்சு 2 மாசம் ஆச்சுன்னு பேசினியா? 5 வருஷம் என்ன புடிங்கிட்டா இருந்துச்சு டிஎம்கே. நீ என்ன கேள்வி கேட்ட அவனை? எங்களை கேக்குறீல? உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, நீ கேளு. உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, நீ கேளு. ஏன் அவனை கேட்கலாம் தான் என் கேள்வி. ஆட் பண்ணிக்காரி. இதே கபடி விளையாடுனவன கைய வெட்டினது, இது பைக் ஓட்டுனவன கைய வெட்டினது, ஸ்கூல் படிக்கிற பையன் வீடு பூந்து ரஞ்சித் கோபப்பட்டான். ஒரு ஏரியால மார்க் அதிகமா எடுத்தான்னு சொல்லி இது வாத்தியாரே ஒரு பையனை வெட்டினாங்க. டீ குடிச்சுக்கிட்டு நடக்கும்போது இறங்கி போராட மாட்டேன். ஒரு நீட்டு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அங்க போயிட்டு இல்ல கார்த்தி ப்ரோ, நான் சிம்பிளா ஒரு கேள்வி கேக்குறேன் கார்த்தி ப்ரோ. இவனுங்க எல்லாம் நீட்டு ப்ரொடெஸ்ட் போய் உட்கார்ந்து இல்ல 8 அமைச்சருக்கு ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்திருக்காங்கன்னா அவங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் பொதுவானவங்களாதான் கொடுத்திருக்காங்க. உனக்கு செய்யலன்னா இவங்களோட அஜெண்டா என்ன தெரியுமா? இவங்களோட அஜெண்டாவும் செப்பரேட்டிஸ்ட் அஜெண்டா தான். டிவிகே கட்சி உன்னோட இதுக்கு மட்டும் செய்யட்டும் அப்படின்றதுக்கு பேர் வாங்கி கொடுக்கிறதுக்கு பிளான் பண்றீங்களா? இல்ல இவங்களோட அஜெண்டா என்ன தெரியுமா? இவங்க அஜெண்டா வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியலையா? நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாம். ஏதோ பேச சொன்னா நினைக்கலாம் மாட்டாங்க. சரி ஒன்னே ஒண்ணு பேசிக்கிறேன். என்னன்னா சரி ஓகேப்பா, நம்ம டிவிக்கே பேசுறாங்க ஓகேப்பா. இன்னைக்கு நம்ம ராஜ்மோகன் அண்ணே போனாரு. அவர் என்ன சொல்லிட்டு போனாரு? நான் கேட்டுக்கு வெளியே எந்த கட்சிக்காரன் சார்ந்தவனும் கிடையாது, நான் மாணவர்கள் போராட சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லி. அப்புறம் ஏன்ப்பா நீ வாய்ஸ் அவுட் பண்ற? டவுன் ஏன்பா சொல்ற? உனக்காக அவரு பிஜேபின்னு கத்துற நாய் யாரு? அங்க பிஜேபின்னு கத்துற நாய் யாரு? என்ன கேக்குறேன், நீ ஸ்டூடெண்ட்ஸ் நடத்துற ப்ரொடெஸ்ட்ல எதுக்கு கட்சி அடையாளத்தோட நீ அங்க போற? எதுக்கு ஜென்ஜி டிஎம்கே டிஷர்ட்டை போட்டு எதுக்கு போன? அவங்க அசிங்கமா அங்க ஒரு பாய் கேக்குறாரு, உங்களை செருப்பு கழட்டி அடிச்சு கேள்வி கேட்டாரு. இதெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து இங்க டைவர்ட் பண்ற வேலை வச்சுக்காதீங்க, மூஞ்சி மேல சொல்றாங்க. இவங்க வேலை என்ன தெரியுமாங்க? ஒரே செகண்ட் ப்ரோ கார்த்தி ப்ரோ, அத விடுங்க கார்த்தி ப்ரோ. நான் இந்த இதுக்கு வாங்க, நீங்க இவங்க ஏன் தெரியுமா இதெல்லாம் பண்றாங்க? இவங்களோட அஜெண்டா என்னன்னு தெரியுமா? நான் சொல்லிட்டா, பிஜேபியை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தி விடணும். அதுக்கு இத நம்ம பக்கம் திருப்புறாங்க. அவ்வளவுதான் டிஎம்கேவோட வேலை. சரியா? இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் இருக்கு. விஜய் அவர்கள் குரல் கொடுத்துட்டாரு. சிஎம் விஜய் வாய்ஸ் அவுட் பண்ணிட்டாரு. நம்ம ஸ்டாண்ட் என்ன, நம்ம ஸ்டேட்டோட ஸ்டாண்ட் என்ன, ஆஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம என்ன ஸ்டாண்டுங்கிறத தெளிவா விளக்கிட்டாரு. சொல்யூஷனை முன் வச்ச, நீட்டுக்கு சொல்யூஷனை ஒண்ணு முன் வச்ச ஒரே பொலிட்டிக்கல் லீடர். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே சொன்னாரு. அதையே தான் ரீஐட்ரேட் பண்ணி அவர் ட்வீட்டும் போட்டிருக்காரு, அறிக்கையும் விட்டுருக்காரு. இதுக்கு மேல ஒருத்தர் செய்யணும்னா 5 வருஷம் நீ புடுங்காத விஜய் 2 மாசத்துல பண்ணிட முடியும் நீ நினைக்கிறேன்னா, விஜய் அவ்வளவு பெரிய ஆள் நீ ஒத்துக்கிறேன்னு அர்த்தம். எங்களுக்கு அது சந்தோஷம் தான். அதை செய்வாரு, செஞ்சு காட்டுவாரு. செஞ்சு காட்டுவாரு. அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு எல்லாம், அன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? நான் இப்பவே சொல்லிடுறேன். அன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நாங்க 10 வருஷம் போராடி வச்சோம், 90% நாங்க வேலையை முடிச்சா, நீங்க 10% பண்ணி நீங்க பேர் எடுத்துக்கலான்னு பாக்குறீங்களான்னு வருவீங்க. எப்படி இல்ல ஒரு நிமிஷம், நம்ம அவங்கள மாதிரி பேச மாட்டோம். அது ஒரு வகையில உண்மை. நீங்க 90% எல்லாம் முடிச்சீங்கன்னா சொல்ல மாட்டேன். ஆனா சட்ட போராட்டமா நீங்க என்ன செய்யணுமோ அது உங்க வேலை, உங்க கடமையே. நீங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு சில இடங்கள்ல தெரியாம பண்ணிருக்கீங்க. கேஸ் போட்டதா இருக்கட்டும், இல்ல அதெல்லாம் இது பண்றது ஓகே. கவர்மெண்டா செயல்படும் போது சில விஷயங்கள் அதை கரெக்டா கண்டினியூ பண்ணி கொண்டு போகும். ஸ்டேட்டோட ஸ்டாண்ட் என்ன, மக்களோட மனநிலைன்னு புரிஞ்சு இந்த சிஎம் கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்காரு. நீ என்ன கத்துனாலும் அது நடக்கிறப்பதான் நடக்கும். சரியா? அது நடக்கிறப்பதான் நடக்கும். அந்த ப்ராசஸ் 9 வருஷமா உங்களால கழட்ட முடியாத இவர் 2 மாசத்துல பண்ணிட முடியும் நீ நம்புறதுனாலதான் இதெல்லாம் கேட்கறதா நான் எடுத்துக்கிறேன். இதை நான் பெருமையா எடுத்துக்கிறேன், காம்ப்ளிமெண்டாவே நான் எடுத்துக்கிறேன். எங்க அண்ணா அவ்வளவு பவர் நீயே ஒத்துக்கிறப்போ 2 மாசத்துல இவரால் பண்ணிருக்க முடியும், இருந்தாலும் இவர் பண்ணாம இருக்காரு, நீ பேச வரியா?
2 மாசம் ஆச்சு அப்படிங்கிறான் இந்த ரஞ்சித். 5 வருஷம் வந்து உங்களால கைட்ட முடியலன்னு அப்போ ஒத்துக்கிறீங்களா? நான் ரஞ்சித் எல்லாம் ஒருமையில பேசுற ஆளே கிடையாது. இதுக்கு மேல ரஞ்சித்துக்கு மரியாதையே கிடையாது. நீங்க பண்றது அவ்வளவு டர்ட்டியா இருக்கு ப்ரோ. எனக்கு இது அந்த டர்ட்டி கேம் நாங்க விளையாட ஆரம்பிச்சோம்னா தாங்க மாட்டீங்க ப்ரோ. இவனுங்க எல்லாமே சினிமா மூலியமா வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு ஒரு சினிமா வந்து ரிலீஸ் ஆகுதுன்ட்டு அந்த சினிமாவை பத்தி கேவலமா பேசிட்டு சுத்துறீங்களே, அதுலதான்டா சோறு தின்றீங்க. என்ன கான்ஃப்ளிக்ட் என்னன்னா இத வந்துட்டு நார்த்ல வந்து போராடுறது வந்து எதுக்கு போராடுறாங்கன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இங்க போராடுறது யார சப்போர்ட் பண்ணி போராடுன்றாங்க? அதான் யாருக்கும் தெரியல, ஏதோ சொன்னானுங்கன்னு வந்தானுங்க. ஆக்சுவலா ப்ரோ ஒரு விஷயம் நான் சொல்றேன். இங்க போராடுறதுல நிஜமான ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இவங்க அதை ஹைஜாக் பண்ணி அதை டைல்யூட் பண்ணி எங்கோ கொண்டு போறாங்க. சரியா? எங்க இருந்தது நான் ஒண்ணு சொல்றேன். ப்ரொடெஸ்ட் பண்ண போறவங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். சரியா? தயவு செஞ்சு போகும்போது ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட டெம்ப்ளேட்டா வச்சுக்கோங்க. மக்கள் அத்தனை கோடி பேர் சேர்ந்து இருக்கும் போதும் அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ள பூரா பார்த்தாங்க, அடிச்சு விரட்டுனாங்க அந்த டைம்ல மக்கள். அதனாலதான் அது சக்சஸ் ஆச்சு. இன்னி வரைக்கும் அது ஒரு மான்யூமெண்டல் ப்ரோ. அதுதான் சொல்றேன். நீங்க எவனையுமே கிட்ட சேர்த்தாதீங்க. கட்சி சாயலோட எவன் வந்தாலும் கிட்ட சேர்த்தாது. எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம் தான் இருந்துச்சு. என்னன்னா பீட்டா வந்து பேன் பண்ணனும், ஜல்லிக்கட்டு வேணும். அதுதான் ப்ரோ ப்ரொஃபசர் ப்ரோ. இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா ஒருத்தர் நீங்க சொன்னபடி வந்துட்டு ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு இது யூஸ் பண்றாங்க. கார்த்தி ப்ரோ ஒரு நிமிஷம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சில பேர் வந்துட்டு பேன் வந்து நீட்டை வந்து பேன் பண்ணணும்ன்றதுக்காக போராடுறாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா விஜய் இவர்களுக்காக தான் இதைத்தான் போராடுறாங்க. அவங்களுக்கே 2 தான் இருக்கு. அதனாலதான் இதை வந்து எதுவுமே பண்ண முடியல. இல்ல எனக்கு என்ன புரியலன்னா சிஎம் வாய திறக்கல நீங்க எப்படி சொல்லலாம்? அவரு தெளிவா சொல்யூஷன் வச்சிருக்காரு, எல்லாம் பேசிருக்காரு. இல்லன்னா எனக்கு புரியல. சொல்லுங்க. அமீர் பேசுறான். இல்ல இது வந்து ஒருத்தர் மூஞ்சில துணி கட்டிட்டு வந்து கலந்துட்டு இருந்திருப்பாரு. இப்ப வந்து அவரு கலந்துக்க மாட்டாரு. அவரு நீ மூஞ்சில துணிய கட்டாம போய் மெத்து வைக்கிறவன் தானடா, நீ எல்லாம் பேசலாமாடா? அவரு வந்து அந்த அப்போ இது போராட்டத்தை கௌரவமா பார்த்து அதுல வந்து நம்மளால வந்து எந்த ஒரு பங்கமும் வந்துடக்கூடாதுன்ட்டு அவர் மூஞ்சில துணி கட்டிட்டு வந்தாரு. உங்களை மாதிரி போயிட்டு எச்ச மாதிரி அந்த இது ப்ரொட்டஸ்டையே மாத்தி உங்க அஜெண்டாவை உள்ள திணிக்கிற மாதிரி எதுவுமே பண்ணல. அவரு எவ்வளவு ஜென்யூனா அவராது போனாரு, விஜய் நம்ம தலைவராது போனாரு மூஞ்ச மனுஷடி. ஆனா இவர் போவே இல்லையே. இல்ல அப்படியே போனாலும் அவர் கட்சி எல்லாம் போயிருந்தாரு அப்படின்னா அவங்க போராட்டமே மாறி இருக்காதா? அதே மாதிரி அப்படியே டைவர்ட் ஆயிருக்கும். அதுதான் அது நடக்க கூடாதுன்னு தான் அவர் அது மாதிரி போய் நின்னாரு. இத கூட வந்து இங்க பேசுறாங்க. அதாவது இதையும் சேர்த்து இருங்க ஒரு நிமிஷம், இதையும் சேர்த்து பதிவு பண்ணுங்க. நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து தனியா ஒரு போராட்டம் ஒண்ணு பண்ணும்போது அதை புறக்கணிச்சுட்டு மக்களா வந்து நின்னாண்டா என் தலைவன். நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? மேடை போட்டு உட்கார்ந்து இருந்தீங்க. நாங்க எங்க பொதுமக்கள்லாம் மெரினால பீச்ல உட்காரும் போது இவரும் போய் கூட நின்று வந்தாரு, ஆதரவு தெரிவிச்சுட்டு. நைட்டா போய் ஆதரவு எல்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் நாங்க பாத்துருக்கோம். அது நடந்த போது அனிதா மறந்ததுக்கெல்லாம் வீட்டுக்கு போனாரு. ஆமா இப்படி இருக்காங்க, இவ்வளவு கேவலமா இருக்காங்க. இல்ல அதுதான் இன்னொருத்தன் இந்த பெண்கள் எல்லாம் ஈடுவா பேசினான். அவன் பேசினான் அனிதாவோட வீட்டுக்கு போயிட்டு கிரெடிட் திருடினாருன்னு. பெண்களை எவ்வளவு பேச தகுதி இருக்கடா பொன்ராஜ் புறம்போக்கு உன்னதான்டா சொல்றாங்க. எச்ச பொறுக்கினா டேய் யாரது வார்த்தையில விடாதீங்க, பாத்து பேசுங்க. நாங்க கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. அப்துல் கலாம் கட்சி வச்சிருப்பாரு, அவரு தானே? அவர்தான். ஏங்க தயவு செஞ்சு இல்ல ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அப்துல் கலாம் சார் பேரை வந்து கெடுக்க வேணாம். அந்த நாய் புறம்போக்கு நாயோட வந்து அவன் ஜெயிலுக்கு போலையா? போவான் சீக்கிரமே போவான், கவலைப்படாத. இல்ல அவன் உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், அவன் ஜெயிலுக்குள்ள போயிட்டானா அன்னையோட பயம் முடிஞ்சிடும். என்னைக்கிடா போவான் பயந்து சாவணும். அவன் இருக்கட்டும், வெளியே இருக்கட்டும். காலேஜ்ல லெட்டர் எழுதி கொடுத்தாங்க எல்லாரும், கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து இவர் அரெஸ்ட் பண்ணணும்னு. ஆனாலும் போல அந்த ஆளு போவான். அது ஒண்ணும் இல்ல. எக்ஸாக்ட்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவன் பெய்டு வாய். அவன் வந்து கட்சிக்காரன் கிடையாது. 2000 எவன் காசு கொடுத்தாலும் போய் பேசுவான். ரஜினிகாந்த் கொடுத்தா போய் பேசுவான். கமல் கட்சி ஆரம்பிச்சோன்னா அதுக்கு போய் பேசுவான். எல்லாத்துக்கும் பேசுவான். இந்த சினி ஃபீல்ட்ல நல்ல ஒரு கட்ஸ் உள்ள ஒரு லேடினா சனம் தாங்க.
உண்மையை சொல்றேன். ஆமா பிரதர், நானும் ஒத்துப்பேன். சனம் மேம் தான். சனம் மட்டும் தான் சினி ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது. யார் வேணா அஃபண்டா இருக்கலாம் பரவாயில்ல, பட் அவங்களுக்கு ஒரு கட்ஸ் இருந்துச்சு தெரியுமா? நான் ஜனநாயகம் படம் தான் பாத்துட்டு வந்தேன். வெற்றிமாறன் முகத்தெல்லாம் கீழ்ச்சி விட்டு வந்தாங்க. இல்ல நான் இன்னொரு விஷயமும் கவனிக்கிறேன். அதாவது இந்த டிஎம்கே சைட்லயே வந்துட்டு நம்மளையும் அப்ரிசியேட் பண்ற மாதிரி சில பேர் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, பரவாயில்ல அவங்க படம் பார்த்தாங்க, தப்பு இல்ல, ஆனா இன்னைக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ரொடெஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம வரவே இருக்கணும் அவங்கள. அதாவது இவங்க எல்லாம் மேதாவிகள், இவங்க எல்லாம் முன்னே போராடுறாங்களா, நம்மள அவங்க அரவணைச்சுக்கிறாங்களாம், அவங்க அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்களாம், நம்ம வந்து அறிவில்லையா, நம்மளுக்கு அறிவை புகட்டுற மாதிரி அவங்க இன்டெலெக்சுவல்ஸ் மாதிரி காட்டிக்கிறதுக்கு இப்படி ஒரு நேரேட்டிவ். எனக்கு புரியல. படத்துக்கு போவாங்க, ஒரு 4 மணி நேரம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வேலையை பார்க்கறாங்க. நேத்து டிசி ரேவ்னு ஒண்ணு சன் பிக்சர்ஸ் ஒரு ப்ரோக்ராம் நடத்துச்சா நடத்தலையா? ஆமா. அப்ப ப்ரொடெஸ்ட் ஏன் பண்ணல? அங்க எல்லாம் எது குதிச்சுக்கிட்டு இருந்தீங்க டிஜே பார்ட்டி போட்டு? அனிருத் மியூசிக் அவரோட ப்ரொஃபஷன், அவர் வேலையை பார்க்க போனாரா? அனிருத் அவர் மியூசிக் டைரக்டர். நீங்க எல்லாம் என்ன இதுக்கு அங்க போனீங்க? பிரதர் இவர் ஆட்சியில இருக்கும்போது ஓனர் வீட்டுல கூப்பிட்டா போய் நின்னுதானே. ஒருத்தன் என்ன கேக்குறான், ப்ரோ விஜய் ஏன் வாயை திறக்கல? டேய், முதல்ல உன் ஸ்டேட்டோட சிஎம் உனக்கு பிடிக்குதோ இல்லையா, அவரை எதிர்கட்சி தலைவரா மட்டும் பார்க்காம, இல்ல எதிரியா பார்க்காம, வெறும் நடிகரா பார்க்காம, உன் ஸ்டேட்டோட உன் சிஎம் என்ன ட்வீட் போடுறாரு, என்ன அறிக்கை விடுறாருன்னு போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல அந்த அறிவை வளர்த்துக்கிட்டு அப்புறம் இன்டெலெக்சுவலா நீங்க பேசுற மாதிரி உங்களை நீங்களே ஏமாத்திக்கலாம். அதெல்லாம் பின்னாடி நீங்க அறிவாளிகள்னு நம்பி வந்துட்டு இருக்கிற முட்டா பசங்க நீங்க. புரியுதா? ஸ்டூடெண்ட்ஸையும் பார்க்க டிஎம்கே காரங்க தான் அரவாசி பேர் பூந்திக்கிறாங்க. இதுல அரவாசி பேர்ல இல்ல, அது அவங்க எல்லாம் அடிச்சு விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ரியல் ப்ரொடெஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் நரேட்டிவ் செட் பண்ணி சொல்ல போனா அவங்களை உண்மையிலேயே பாராட்டணும். நான் நிறைய பேர் கவனிக்கிறேன், ரொம்ப டீசென்ட்டா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி இவங்களை சொல்லி வெளியே அனுப்புறாங்க. பாராட்டணும் உண்மையிலே. கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. சொல்லுங்க. அதான் என்னன்னா, சினிமாக்காரங்க வந்து அங்க பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் மைலேஜ் தேட அவசியமே இல்லை. முதல்ல அது படிச்சவங்களுக்கும் அதுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கும் அது அத்தனை வருஷமா படிச்சு அந்த வாய்ப்பு கிடைக்காம இருக்கவங்களுக்கும் அவங்க போராடுறாங்க. அங்க இவங்க போய் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், எதுவா இருந்தாலும் எங்களுக்கு கேளுங்க, நீங்க எவ்வளவு நாள் வேணா போராடுங்க, உங்களுக்கான பேக் சப்போர்ட் ஃபெசிலிட்டி பண்றேன்னு சொல்லிட்டு வந்தா பரவாயில்ல. அங்க போய் நீ இன்னமும் அறிவு மேதாவி மாதிரியும் இத்தனை வருஷமா நீ இன்னமும் நான் கேட்குறேன், டேய் நீங்க எல்லாமே சினிமால இருந்து வந்தீங்க, சோறு துண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க, இன்னைக்கு எல்லாருக்குமே அறிவாளி ஆயிட்டீங்களாடா? நான் கேட்குறேன். அந்த ரஞ்சிதா இருந்தாலும் சரி, வெற்றிமாறன் இருந்தாலும் சரி, என்ன கேட்குறேன், ஏண்டா சினிமா மக்கள் வந்து அந்த காசுல தான் நீ டைரக்டர் ஆன. ஃபர்ஸ்ட் படம் வரும்போது நீங்க எல்லாம் மூடிக்கிட்டு தானே இருந்தீங்க. நீங்க படம் எடுத்தவனுங்களா நீங்களாம் என்ன சொல்லி எடுத்தீங்க? நாங்க ஒடுக்கப்பட்டோம், அது படம் அந்த மாதிரி இருந்தா தான் இப்போ 9 அமைச்சர் நாங்க கொடுத்துருக்கோம். ஆனா நீ அதையே அப்போ படம் எடுத்தது போய் அப்ப நீ இப்ப சொல்றது உண்மையா? கொடுத்தது கூட அந்த என்ன சொல்லணும் கொடுத்தீங்க. ஆனா அவங்க எல்லாம் எந்த தலித் பிரச்சனைக்கு வாய்ஸ் அவுட் அவங்க தலித் பிரச்சனைக்கு வாய்ஸ் அவுட் பண்றதுக்காக அமைச்சர்கள் கிடையாது. சரியா? யாரையுமே முதல்ல தாவேக அரசோட ஸ்டாண்ட் என்னன்னா, இவங்க தலித்து, இவங்க முஸ்லீம், இவங்க ஹிந்து, இதெல்லாம் கிடையாது. நம்ம மக்கள் சிம்பிள், எல்லாரும் ஒண்ணு, அவ்வளவுதான் ஸ்டாண்டு. ஆமா, நீ உன் ஸ்டாண்டுக்கு எங்களை எழுத போகாத. ஏண்டா நீ படம் எடுத்தது எதுக்கு? இவங்க மேல வரணும், எல்லாரும் சமமா நடத்தணும்னு சொல்லிட்டு தான் படம் எடுத்த. சமமா அப்படிலாம் எடுக்கல. தயவு செஞ்சு அப்படி எடுத்தான் சமமா இருக்கணும்னா அவன் எடுக்கலன்னு எல்லாம் போய் அதுக்கெல்லாம் எடுக்கலன்னு அப்படி சொல்ல. அவன் அப்படி எல்லாம் எடுக்கல. அப்படி இல்ல, அப்படி எடுத்திருந்தா பிரச்சனை இல்லை. ஒரே நிமிஷம். ஒடுக்கப்பட்டவங்களோட வலிய வியாபாரமாக்கி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ அந்த வலிய சம்பாதிச்சிட்டு இருக்கான். ஆனா கிங்கண்ணே, நீங்க சொன்ன மாதிரிதானே நானும் நினைச்சேன். நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு ஸ்டேஜ்ல நானும் வந்துட்டு எல்லாரையும் சமமா நடத்தணுங்கிறது இந்த படம் எல்லாம் வருது போல. பரியரும் பெருமாள் வரும்போது நான் அப்படிதான் நினைச்சேன். இப்பயும் எனக்கு அந்த படம் பிடிக்கும். சரியா? அதுக்கு அடுத்து போக 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 இவங்க எப்படி தேஞ்சு ட்ராக் மாறுறாங்க, எந்த ஒரு கட்சியால இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்படுறாங்க, அஜெண்டால எப்படி மாறுறாங்க, எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம்ல.
இல்ல அவங்க எலும்பு துண்டு வாங்கிட்டு தான் வரானுங்க. அங்க எலும்பு துண்டு இல்ல வாங்கி முதல்ல மத்தவங்களோட இன்டெலெக்சுவலா இல்லையா அவங்களுக்கு அறிவு இருக்கல ஜட்ஜ் பண்றதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன அறிவு இருக்கு? உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ என்ன சர்டிஃபைடு இதுவா? இன்னொரு பாயிண்ட் இப்போ ஹரி, இன்னொரு பாயிண்ட், ராஜ்மோகன்றவர் கல்வித்துறை அமைச்சர், ஓகேவா? நீட்ல ஒரு பிரச்சனை அவரு தானே போய் பேசணும். அந்தாலே ஓடுக்குன்னு யாரா உங்களுக்கு சைன் போட்டு கொடுக்கறது? பைத்தியக்காரனுங்களா? இல்ல சிறப்பா செயல்பட்டு இருக்காரு ராஜ்மோகன் அண்ணன். இவங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியல. எனக்கு எல்லா அமைச்சர்களுமே அவங்க வேலையை அவ்வளவு தரமா செஞ்சுட்டு இருக்காங்க. கல்வியை வச்சுதான் ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது. அது கல்வித்துறை அமைச்சர் போய் இதை நீங்க பண்ணுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் இல்லங்க. நீங்க இன்னைக்கு வந்து உங்க கல்வித்துறை அமைச்சர் பேசிட்டு போயிருவாரு, அப்புறம் நீங்க ஏன் போன ஆட்சியில பேசுறேன்னு அவங்க கல்வித்துறை அமைச்சர் தூக்கி போட்டு மிதிப்பீங்கல்ல, அந்த பயம் இருக்குமா இல்லையா? அப்புறம் முட்டு கொடுக்கணும்ல. அப்ப நீங்க அங்க வந்துடக்கூடாதுன்னு இப்பயே டிஃபென்ஸ் போடுறாங்க. நீங்க அப்புறம் 5 வருஷம் என்ன பண்ணீங்க? நீங்க மகேஷ் கிட்ட போவீங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப 5 வருஷமா நீங்க ஒண்ணுமே பண்ணல, ஆனா இன்னைக்கு மட்டும் அறிவு வேலை செய்யுது. அதுதான் இப்பயும் செய்யல. ஆனா இப்பயும் அறிவு வேலை செய்யலன்னு அதுதான் சொல்றேன். 200 ரூபாய் வேலை செய்யுதுன்னு. ஆனா வெறும் 200 ரூபாய் வேலை செய்யுது. வெறும் 200 ரூபாய் வேலை செய்யுது. சொன்னா அதை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே சைட்ல பாத்தீங்கன்னா அந்த அமைப்பு, அதாவது அவனுங்க பாத்தீங்கன்னா அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச உடனே இவனுங்க வந்து ஃபேக்கா ஒரு ஐடி அதாவது அவனுக்கு எப்பவுமே சரி தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு முன்னாடிலதான் நம்மள அடிக்கிறதா வேலையா இருந்துச்சு. அதான் தமிழ்நாடு சொல்றேன். இல்ல கவி சொல்லி முடிச்சுட்டு. அதாவது தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம், தமிழ்நாடு மாணவர் சங்கம், அதாவது எதுக்கு பார்த்தாலும் ஒரு சங்கம் அவனுக்கு வச்சிருப்பானுங்க. அவனுக்கு தான் அது ஃபேக்கா கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஆனா அது வந்து திமுக ஆளுங்க தான் இருக்கும். அப்படிதான் இருக்கு. அது மாதிரி பண்ணிட்டு அவனுக்கு வந்து என்ன சொல்றது, அது ஃபேக்கா வந்து அவங்களே மாதர் சங்கம்னு சொல்லிட்டு அவங்களே வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான மட்டும் அந்த சங்கத்தை பேச வைப்பானுங்க. மாதர் சங்கத்துக்கு ஒரு ஃபேக் ஆமா மத்ததுக்கெல்லாம் ஓடியாராது. சரி இருங்க, அவர் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருந்தாரு. நான் இன்டர்பிரட் சொல்லுங்க. அதான் ப்ரோ, இப்போ அதாவது நம்ம ஆளுங்கட்சி, அதாவது நம்ம ஆட்சிக்கு வராத முன்னாடி வரைக்கும் நம்ம ஏதோ அவங்க பர்மிஷன் தரல, ஏதோ அடிச்சாங்க, நம்ம வாங்கிட்டோம். இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகும் இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்மளது விஎம்ஏ இருக்கு, எவ்வளவு நம்ம கிட்ட படைபலம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவங்கள விட 100 மடங்கு இருக்காங்க. ஆளாளுக்கு ஒரு 1000 பேர், நம்ம குறிப்பிட்ட ஒரு 1000 பேர் சைன் போட்டா ஒரு சங்கம் ஆரம்பிச்சிடலாம். அது மாதிரி நம்மளும் வந்து அந்த அதாவது இந்த நாம் தமிழ்ல, அதாவது கோச்சிக்க கூடாது, நாம் தமிழ்ல அந்த பாஸ்ரேன்னு வச்சிருப்பானுங்க. நாம வந்து வேற மாதிரி கூட வச்சுக்கலாம். இந்த இது நாமளே வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான மாதிரி இப்ப திமுக போட்டு நாம பாட்டிக்கலாம். இப்ப நம்ம ஓபன் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கணும். இப்போ தமிழ்நாடு நம்ம என்ன பண்ணலாம், அகில இந்திய மாணவர் சங்கம் சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிச்சு வச்சுக்கலாம். அது மாதிரி எதனா டிஃப்ரெண்டா பண்ணணும். நாம வந்து சும்மா எப்படி சொல்றது, எதுக்கு பார்த்தாலும் அண்ணனே இது பண்ணி அவனுங்க அடிக்க நம்ம டிஃபன் பண்ணியே நம்ம வாழ்க்கை இது. அதான் ப்ரோ கரெக்ட். அதான் நம்ம வந்து இதனா ஓபன் பண்ணணும் ப்ரோ. இன்னொன்னு சொல்லுவேன், நீங்க நல்ல நான் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க. சாரி கோச்சிக்காரங்க இன்டர்வியூ பண்றேன்னு. இல்ல நான் மறந்துடுவேன், அதுக்காக சொல்லிடுறேன். எதுக்காகனா இன்னைக்கு சீமான் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நேத்து வந்துட்டு இது நீட்டை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் போராட்டம் பண்ணிட்டு இன்னைக்கு போய் சரத்குமார் கூட உட்காந்து பிஜேபி மேடையில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன ஒரு லாஜிக் புரியல. இது அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறவன் எவனும் கேட்க மாட்டான். எந்த நடி எந்த அரசியல் இது நான் வருவேன். வாய் நிறைய வந்துச்சு, கண்ட்ரோல் பண்ணிட்டேன். நம்ம இல்ல இன்னைக்கு கறி கஞ்சி பேசியிருந்தாரு, அதனால வந்து எனக்கு கொஞ்சம் அந்த ரேஸ் ஆச்சு. பொறுமை சாமி. யாரும் ஏதோ சொல்ல வந்தாங்க. கொஞ்சம் மந்தமாதான் இருக்காங்க, ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு மெதப்புல இருக்காங்க. இது வந்து சரிப்பட்டு கிடையாது. நம்ம வந்து அந்த மாதிரி இல்ல கவி. அதாவது வந்து இப்பதான் வந்து பில் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், 2 மாசம் தான் ஆகுது. அது மெதப்புலாம் இல்ல, கொஞ்சம் ஸ்லோ டவுன்ல இருக்கு. ஏன்னா வந்து அவங்க ஸ்டெப் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ஒரு செகண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னன்னு. உங்களுக்கு நான் கிளியரா சொல்றேன். அது என்னன்னா ஆக்சுவலா வந்து இந்த 2 மாசத்துல வந்து நமக்கு வந்து அவங்க எப்படி கவர்மெண்ட்டை விட்டுட்டு போனாங்களோ அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கே நமக்கு இந்த டைம் எடுத்துருச்சு. சரிங்களா? கவர்னன்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ்ல தான் வந்து நம்ம கட்சி இப்போ வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த 2 மாசமா பார்ட்டி ஆக்டிவிட்டிஸ் வந்து டவுன் தான். ஆனா 2 மாசம் தான் ஆயிருக்கு.
ரீஸ்ட்ரக்சரிங் வேலை வந்து உள்ள இனிஷியேட் ஆகி போக ஆரம்பிக்கும் கொஞ்ச நாள்ல. அப்புறம் எல்லாமே வந்து புது புது போஸ்டிங்ஸ் வரலாம், எல்லாமே மாறலாம், எனக்கு தெரியல, இது என்னுடைய கெஸ். ஆனா அதான் அப்படிதான் இருக்கும். ஒரு பார்ட்டி நடந்தா இப்படிதான் இருக்கும், எந்த கட்சியா இருந்தாலும் இது நேச்சுரலா நடக்கிறது. சரிங்களா? அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம். இல்ல நீங்க குறை சொல்றீங்க. சொல்லிக்கிறேன் சொல்லுங்க. ஒருத்தர் சொன்னார் இல்லையா, இந்த நம்ம வெறும் விஷுவல் வாரிசா இருக்கிறோம், அமைப்பா எதுவுமே இல்லைன்ட்டு. கன்ஃபார்மா அது சொன்னது கரெக்ட். ஏன்னா சரி ஓகே, இல்ல அதான். ஆனா இது இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் நல்ல பாயிண்ட் தான் கவியரசு ப்ரோ. அது வந்து மேல கேட்டிருப்பாங்க, நம்ம அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் டெஃபினட்டா. ஆனா இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தான். அண்ணனுக்கு ஆதரவு தெரிஞ்சு நீங்க ஒரு ட்விட் போட்டாலுமே நீங்களும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். அதனால வந்துட்டு அமைப்புன்னு ஒண்ணு கிடையாது, நமக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றதே ஒரு பெரிய அமைப்பு தான். இல்ல ப்ரோ, இல்ல ப்ரொஃபசர் ப்ரோ, அவரே ஏன் கவியரசு சொல்றாருன்னா அது வந்து ஒரு ரெகக்னிஷன். அது நீங்க பேப்பர்ல வந்துடாது. விர்ச்சுவல் வாரியர்ஸ் யார் வேணா இருக்கலாம், நீங்க ஃபேக் ஐடியில கூட இருக்கலாம். ஆனா இது வந்து ஒரு முகம் இருக்கும், இதுக்கு ஒரு ரெகக்னிஷன் இருக்கும். சொல்ற பாயிண்ட் நல்ல பாயிண்ட் தான். ஃபியூச்சர்ல இப்போ தளபதி இளைஞர் பாசறை இல்ல வந்து டிவிக்கு இளைஞர் பாசறை அந்த மாதிரி இருந்தா, இல்ல மாணவர் அணி அப்படி இருந்தா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த மாணவர் அணி தனி, மக்கள் அணி அந்த மாதிரி தனியா இருந்தா, இப்போ அந்த ஒரு ப்ரொசஸோட போய் நம்ம போய் ஒரு ப்ரொடெஸ்ட் நடத்தினா அது வந்து கட்சி சார்ந்த அவங்களோட அடிப்படை சார்ந்த வந்துரும். அந்த பர்சன் வந்து லைவா நிப்பான், ஒரு பர்சன் லைவா நின்று பேசுவான். பட் அவனுக்கு வந்து எந்த ஃபேக்கும் இருக்காது. அவன் டைரக்டா தளபதிக்கு ரெப்ரசன்ட் பண்ணுவான். யாருன்னா பேசுறான்னா அவங்களுக்கு அஃபோர்ட் பண்ணி பேசுவான். பட் இப்ப நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ பேசும்போது யாரு பேசினாலும் அது வேலிடிட்டி கரெக்டா நடக்காது. அதுக்கு அது வந்து கரெக்ட் தான். பட் நம்ம எலக்ட்ரான் உடனே மூணு அமைப்பு சொல்லிட்டு இருந்தாங்க, பண்ணாங்க. இன்னும் அதுதான் ப்ராசஸ்ல தான் இருக்கு எல்லாமே. இவங்க எல்லாமே வந்து இப்போ அவங்க ஆட்சியே கஜானாவெல்லாம் எப்படி விட்டு போனாங்கன்னு தெரியும். நம்ம பட்ஜெட் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். பட்ஜெட் இதெல்லாம் இல்ல மின்துறையே கட்சியில வந்து சில மாற்றங்கள்லாம் வந்து தளபதியை வந்து 60 நாள் அவர் வந்து ஒரு அந்த சீட்ல உட்காந்து அவரை ஒரு ப்ராசஸ் பண்ணவே விடல. அவனுக்கு ப்ரெஷர் போடுறானுங்க. நான் என்ன சொல்றேன், இல்ல அண்ணா வந்து சைன் போட்டாரு, வந்த உடனே 3 சைன் போட்டாரு. 3 சைன் போட முடிஞ்சல, இதெல்லாம் போட்டீங்களா, பென்ஷன் நிக்குது, ஐயோ அதை பண்ணலையே இதை பண்ணலையே, பென்ஷன் நின்று கஷ்டப்படுவாங்க வியாதி. சரி ஓகே, அதை அப்ரூவ் பண்ணாரு. அப்புறம் என்ன வந்து விவசாயத்துக்கு என்னாச்சு, அதாச்சு இதாச்சுன்னாங்க. சரி என்ன பண்ணாரு, விவசாயத்தை பார்த்தாரு. அப்புறம் என்ன சொன்னானுங்க, மது ஒழிப்புன்னு. சரி அதை ப்ராசஸ் பண்ணாரு. அப்ப சிங்கப்பண்ணி என்னாச்சுன்னு. சரி அதாவது அவரு ப்ராசஸ் பண்ணுன்னு சொன்னா கூட இவனுங்களே அவசரப்படுறாங்க நம்மள. ஆனா இன்னொன்னு தெரியுமா, இவனுங்க பண்ண அவனுங்க நமக்கு மோட்டிவேஷன் தான் கொடுக்குறாங்க. நம்ம 2 மாசத்துல இத்தனை சாதனை பண்ணிருக்கோம்ன்றத நம்மளுக்கு அவனுக்கு கிரெடிட்டா வாங்கி கொடுக்குறாங்க. இன்னொன்னு தெரியுமா, இந்த 60 நாள்ல அவனுக்கு நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறானுங்க. நம்ம அதை கெயின் பண்ணி அவனை விட 75 வருஷம் கட்சியை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நம்ம 75 வருஷத்துக்கு மேல அவன் எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம இப்ப இருக்கோம். அதாவது 75 நாள்ல ஆயிருக்கும். ஆமா, 75 வருஷம் 75 நாள் ஆயிருக்கும். அவன் கொடுத்த ஒரு நாள்ல வந்து 1 வருஷம் கணக்கு. அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கானுங்க. 5 வருஷமா எல்லாம் பொத்திட்டு இருந்தானுங்க. எல்லாம் இப்பதான் 2 மாசமா சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறாங்க. எதிர்கட்சி பேசினவங்க எல்லாமே பேசுவாங்க. இல்ல இப்பதான் சூடு சோறுனால வேலை இல்ல ஒண்ணு இல்ல. நம்ம அண்ணனே சொன்னாரு தெரியுமா, வந்து சோத்துல அதெல்லாம் போடலாம். நம்ம அண்ணனே சொன்னாரு, மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு, மக்கள் நல்லது பண்றதுக்கு நீங்க என் கூட சேர்ந்து வேலை பாருங்கன்னு சொல்லி அவரே சொல்லிட்டாரு. அத பண்ணாலே போதுமே. இல்ல இவரோட அப்ரோச் என்ன தெரியுமா, இவர் வந்து சாஃப்டா அப்ரோச் பண்றாருன்னு நினைக்கிறாங்க. இல்ல அவரு சாஃப்டா பண்ணல, எல்லாரும் சேர்ந்து பண்ணலாங்கிறாரு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது வந்து இன்க்ளூசிவ் அப்ரோச். சாஃப்ட் அப்ரோச் நினைக்காதீங்க. விஜய் ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு நிமிஷம் அவர் சொன்னாரு, ஒரு வார்த்தை அவர் சொன்னாரு. தளபதி என்ன சொல்றாருன்னா, என்ன இப்ப ஏதாவது தப்பு நடந்தா நீங்க எதிர்த்தீங்கன்னா நான் அவங்க கூட பக்கத்துல நிக்கிறேன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு டிவிகே கட்சியா ஒரு
தளபதியா ஒரு அண்ணனா நான் கூட நின்று என்னையும் நானும் சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எதிருங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால ஒரு குடிமகனும் தளபதிக்கு சப்போர்ட்டா இருக்கான்ற அந்த பாயிண்ட்ல தான் எல்லாரும் பேசுறாங்கன்றதான் சொல்ல வந்தேன். இது ஒண்ணு. அது ஒண்ணுன்னு நான் என்ன சொல்றேன், இவர் வந்து சாஃப்டா இருக்காரு, இவர் இந்த அப்ரோச்ல இருக்காது, அப்படி கிடையாது. அவர் இன்க்ளூசிவ் அப்ரோச்சா கையாளணும்னு பாக்குறாரு. நீங்க நம்மெல்லாம் வந்து நீங்க இப்ப திமுக எதிர்கட்சியா இருந்தாலும் நம்ம ஸ்டேட் பார்ட்டி நம்மெல்லாம் என்னதான் இருந்தாலும் பங்காளிங்க மாதிரி தான், எல்லாம் ஒரே ஸ்டேட்ல இருக்கோம், ஒரே மக்களுக்காக தான் நின்று வாய்ஸ் அவுட் பண்றோம், நம்ம ஸ்டேட் மக்களுக்காக. அப்ப சென்ட்ரல் கிட்ட இருந்து நமக்கு வர வேண்டிய விஷயங்களை பேசி சாதுரியமா வாங்குறதும் ஒரு மெத்தடு தான். அவர் அந்த வகையில போகணும்னு பாக்குறாரு. எப்பயுமே ஹாஸ்டைல் அப்ரோச்சே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக அவங்க கூட போய் நம்ம இணக்கமா போயிருவான்னு கிடையாது. எங்க எதுக்கணுமோ, எந்த இஷ்யூல எதுக்கணுமோ அதுக்கு எதுக்கணும். ஐடியாலஜிக்கலா வரும்போது நீங்க பாஜகவை போட்டு எதுங்க அடிப்பாரு, எல்லாமே செய்வாரு. வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கான தேவை உருவாகும் போதுதான் அவர் பேசுவாரு. தேவையில்லாம, ஏன்னா இவருக்கு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தேவையில்லை. இவர் செய்யற வேலையை செஞ்சுட்டு ஷார்ப்பா கரெக்டா கடமையை செஞ்சுட்டு போறனால இவருக்கு டைவர்ஷன் தேவையில்லை. டிஎம்கே எப்பயுமே பிஜேபியவே கையை கட்டி பேசுறது ரீசன் அவங்க குறைகளை மறைக்கிறதுக்கு. அவனுங்களும் ஒண்ணும் ஒழுக்கெல்லாம் கிடையாது பிஜேபி. ஆனா அதை வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. சொல்ல வரேன். இப்ப டிஎம்கே வந்து இப்ப தளபதி சொன்னார் அன்னைக்கு 8 கோடி மக்கள்ல இப்போ 1.25 கோடி மக்கள் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படியே இருந்தாலும் போடாத மக்கள் எல்லா மக்களுக்கும் சேர்ந்துதான் நான் வேலை செய்வேன், எல்லாரும் ஒரு மக்கள் தான் அப்படின்னு அதுதான் சொல்லியிருக்காரு. அதுதான் உண்மை. ஹரி ப்ரோ, அப்புறம் வந்துட்டு நம்ம அண்ணனுக்கு வந்து அரசியல் தெரியாதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? இதுவே டிஎம்கே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்னா ஒன்றிய அரசு இல்ல மத்திய அரசுன்னு போடும். ஆனா நம்ம அண்ணன் தெளிவா என்ன தெரியும் பண்ணுவாரு, இந்திய அரசுன்னு போட்டுருவாரு. இத வந்துட்டு அதை வச்சு எந்த இதுவுமே பண்ண முடியாது நீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வந்துட்டு ஒரு ரீசெண்டா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடணும்னு சொல்லி சொன்னாங்க ப்ரோ. இல்ல இதுக்கு என்ன தெரியுமா சொன்னானுங்க, நான் ஒரு ஸ்பேஸ்ல கேட்டுருந்தேன் நேத்து, ஞாபகம் இருக்கா ப்ரோ? கார்த்தி ப்ரோ, நாங்க வந்து ஒரு ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கும்போது ஒருத்த வந்து உருட்டுனா ஒரு உருட்டு என்ன தெரியுமா சொல்றான், திமுக நீ இத பத்தின தெளிவு இருந்தாதானே உங்களுக்கு வந்து தெளிவு இருந்திருந்தா ஏதாவது ஒரு சைடு எடுத்துருப்பீங்க. டே அவர் வந்து என்னன்னா, அவர் எப்படி தெரியுமா அந்த விஷயம் பாத்துருக்காரு, டே இதெல்லாம் ஒரு விஷயமாடாம மனுஷங்க எல்லாம் சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க, வேலை இல்ல, அதுதான் ரியல் லைஃப் இம்பாக்ட் ஏற்படுத்துற இஷ்யூஸ். அவர் அதை நோக்கி போறாரு. வசதி கூட அதுதான் சொல்றேன், அதை நோக்கி அவர் போறாரு. அந்த இஷ்யூஸ் தான் ஃபர்ஸ்ட் கோர்னு சொல்லி வச்சு டச் பண்றாரு. ஒரே நிமிஷம் அப்படி நான் ஆட் பண்ணிக்கிறேன். 70 வருஷம் ஆட்சியில இருந்தீங்க, அது பண்ணீங்க இது பண்ணி, ஒரு ஊர்ல பஸ் இல்ல, குழந்தைங்களுக்கு ரோடு இல்ல, என்ன இது தண்ணி வருது ஆத்து வழியா கிராஸ் பண்ண முடியல பசங்களால, அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்குங்க. நீங்க என்னடானா உக்காந்துக்கிட்டு அதுதான் சொல்றேன், 2 மாசத்துல அடிச்சுட்டு போச்சு. இல்ல ஹரி, இவனுக்கு பேசுறானுங்களே, இது உங்களுக்கு எந்த ஸ்டாண்ட் எடுக்கணும் அந்த ஸ்டாண்ட், அங்கங்க மக்களுக்கு அடிப்படை வசதி இல்ல, குடிக்க தண்ணி வரல. ஸ்டாண்ட் எடுத்து பேசி ஒரு சிஎம் என்ன சாதிக்க போறாரு? செயல்ல காட்டணுமா இல்ல ஸ்டாண்ட் எடுக்கிறதுல முக்கியமா? அவர் என்ன ஓடுற வண்டியில ஸ்டாண்டர்டுன்னு அவர் எடுத்துட்டாரு. ஒரு இஷ்யூக்கு ஸ்டாண்ட் எடுத்துட்டு அவர் சொல்லிட்டாரு இதுதான்னு. திரும்ப நையான்னு அவரு நீட்டுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்க, அவருக்கு என்ன அரசியல் தெரியும்னு கேட்டீங்க, என்ன பண்ணணும் என்ன பண்ணுவார் அவர் வந்தா, நீங்க அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுங்களை வச்சுக்கிட்டு இது பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுதான் அவர் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டாரு. நிதி ஆயோக்ல போயிட்டு அதை பத்தி பேசிட்டு வந்துட்டாரு எல்லா முதலமைச்சருக்கு எதிர்க்கவும். இவ்வளவும் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு உதயநிதிக்கு, சரியா? எல்ஓபி உதயநிதிக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, எங்க அண்ணன் வந்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அந்த கட்சிக்கு நீ எல்ஓபின்னு நான் வேற நினைச்சிட்டேன்டா. சரி, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ வச்சுக்கோங்க. இல்ல அது அவரே வச்சுப்பாரு, எல்ஓபியே விடுங்க. அது ஏங்க இப்படி பண்றீங்க? இல்ல என்னோட கேள்வி ஒரே நிமிஷம். என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள். உதயநிதி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் உதயநிதி அவர் தானே, மக்கள் தான் தேர்ந்தெடுத்து அவரையும் அமைச்சிருக்காங்க. அந்த மரியாதையை நம்ம அவருக்கு கொடுக்குறோம். அவங்க கட்சி மாதிரி நம்ம கிடையாது, அண்ணா அப்படி நம்மள வழி நடத்தல, அதனால அந்த மரியாதை, சரியா? இப்போ அவருக்கு ஒரு கேள்வி,
எங்க அண்ணா வந்து இவருக்கு என்ன அரசியல் தெரியும்னு கேட்டீங்க, நீட்ல என்ன ஸ்டாண்டுன்னு கேட்டீங்க, தெளிவா அவர் விளக்கிட்டாரு. முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்காரு, அதையே ரீஹைட்ரேட் பண்ணியிருக்காரு 22ஆம் தேதி. சரியா? எங்க ஸ்டாண்டு கல்விய, இதுக்கு சொல்யூஷன் வந்து கல்விய மாநில பட்டியலுக்கு மாத்தணுங்கிறது தான் சொல்யூஷன். சரியா? அப்படி இல்ல, அது லாங் டேர்ம், அது ஒரு லாங் ஃபைட். எடுத்தோன்னா ஒரு ஓவர் நைட்ல நடக்கிற ப்ராசஸ் கிடையாது. இது கோர்ட்ல இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு, எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ அது இல்லைன்னா டெம்பரரி சொல்யூஷன் என்னன்னா ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்ல இதை கொண்டு வர்றது. அப்படி கொண்டு வந்தோம்னா வந்துட்டு அந்த இஷ்யூல வந்து டெசிஷன் எடுக்கணும்னா போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அக்ரி பண்ணாதான் ஒரு விஷயமும் மூவ் ஆகும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு. சரியா? அதனாலதான் ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட். நம்மளையும் அந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல இன்க்ளூட் பண்ணிக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டையும்ங்கிறதான் அது வந்து இது பண்ணும், புஷ் பண்ணுது. சரியா? இதுதான் சொல்யூஷனா அவர் முன்வைக்கிறாரு. இதை நோக்கி அவரு சட்ட போராட்டம் நடத்தணுமா இல்ல என்ன அப்ரோச்ல போறோங்கிறத தீர்மானிப்பாங்க. போக போக அது எப்படி நகருதோ அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுவாங்க. சரியா? இப்ப இஷ்யூ இருக்கான்னா இருக்கு, ஆமா இருக்கு, இஷ்யூஸ் இருக்குதான். அப்ப இப்போதைக்கு டெம்பரரியா குழந்தைங்களை எப்படி நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா மென்டலா அவங்களை ப்ரிப்பேர் பண்ணணும். அவர் அதை தான் கேட்டாரு, நீட் மட்டும்தான் உலகமா, அது மட்டுமே உலகம் ஆக்கிக்காதீங்க, ஹெல்தியா வச்சுக்கோங்க, த ஸ்கை இஸ் வாஸ்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க, ஒரே ஒரு ஆப்ஷனை நோக்கி மட்டும் ஓடாதீங்க. அதாவது அது வந்து என்னன்னா உயிரை விட மேல ஒண்ணு கிடையாதுங்க. படிப்பு முக்கியம்தான், வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் படிப்பு. சில பேருக்குலாம் முதல் முறை பட்டதாரிகள் இல்லாத குடும்பங்கள்லாம் இன்னுமே இருக்கு, அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க, அதெல்லாம் முக்கியம். அவங்க வாழ்க்கையில படிப்பு தான் வாழ்க்கைங்கிறதெல்லாம் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லல. அப்ப படிப்பு தான் வாழ்க்கைன்னு இருக்கும்போது நீ வாழ்க்கையை தொலைச்சிட்டு நீ போய் ஏதோ ஒரு தவறான முடிவு எடுத்துட்டீங்கன்னா நீ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போறியே. இன்னொரு சான்ஸ் உனக்கு ஒரு வேளை கிடைச்சிருந்தா நீ வெயிட் பண்ணி போராடினா தானே தெரியும் உனக்கு. அந்த இன்ஸ்பிரேஷனை தானே அவர் கொடுக்குறாரு. இந்த இன்ஸ்பிரேஷனை எந்த லீடராவது, பொலிட்டிக்கல் லீடராவது பேசியிருக்காங்களா? குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ண, குழந்தைங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ற மாதிரி அவங்களோட மென்டல் ஹெல்த்தை யோசிச்சு அதை ஃபோக்கஸ் பண்ணி யாராவது ஒரு லீடர் பேசியிருக்கீங்களா? யாராவது பேசியிருக்கீங்களா? அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டாங்க, தவறான முடிவு எடுத்துட்டு ஐயோ என் பிள்ளைக்கு அப்படி இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்க அரசியல் பண்ணிருக்கீங்க. ஆனா அந்த குழந்தைங்க மனநிலையில இருந்து யோசிச்சு அந்த குழந்தைங்க கிட்ட நீங்க பேசியிருக்கீங்களா? அவங்க கிட்ட டைரக்டா அட்ரஸ் பண்ணிருக்கீங்களா? ஹி டிட் தட். அவர் பண்ணாரு, அவர் இப்பயும் பண்றாரு. இப்பயும் ஸ்டூடெண்ட்ஸோட நான் நிக்கிறேன்னு சொல்றாரு, இந்த போராட்டத்தை நான் ஆதரிக்கிறேன். அதாவது அவங்க ஸ்டாண்டு நம்ம ஸ்டாண்டு வேற, கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவங்க வந்து ஃபேர் நீட் கேட்கறாங்க டெல்லியில, நம்ம வந்து பேன் பண்ணணும்னு கேட்கறோம். இப்ப நீ ஃபேர் நீட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சுன்னா அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுல சேஞ்சஸோட கொண்டு வா, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆயிடும். அப்ப அனிதாக்கு யாரு பதில் சொல்றது? அனிதாக்கு அப்புறம் எவ்வளவு குழந்தைகள் இறந்துட்டாங்க, நம்ம எவ்வளவு பேர் 21 குழந்தை இறந்துருக்கு கடைசி 5 வருஷத்துல. 21 குழந்தைங்க இறந்துருக்கு 5 வருஷத்துல. எந்த கொத்தடிம நாயும் இது மாதிரி போய் போர்டு புடிச்சின்னு அப்ப உக்காரல. ஸ்டாலின் வாயை திறக்கல. உதயநிதி வந்து நீட்டுக்கு ரகசியம் தெரியும், நீட்டுக்கு ரகசியம் தெரியும் என்ன, இந்த மாதிரி எந்த ஒரு நாயும் போயிட்டு எங்கேயும் உட்கார்ல போராட்டம் பண்ணல. என்ன அந்த அனிதா இறந்தத வச்சு அழுது நீலி கண்ணீர் வச்சு. நான் இதை முடிச்சிடறேன், நீங்க அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க, நான் உங்ககிட்டே கொடுத்துறேன். என்ன கேள்வினா, எங்க அண்ணனுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு, இதை நோக்கி நான் போறேன்னு சொல்றாரு. உங்களுக்கு ரகசியம் தெரியும்னு சொன்னேன், 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, இப்பயாவது தயவு செஞ்சு சொல்லுங்க என்ன ரகசியம் வச்சிருந்தீங்க? அப்படி என்னதான் அந்த ரகசியம்? லெட்டர் எழுதி போடுறது ப்ரோ பிஜேபிக்கு. ஏங்க என்ன லவ் லெட்டரா? வழக்கமா நீங்க தான் எழுதி போட்டு. இல்ல மாணவருங்க கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க 1.5 கோடி பேர். ஆமா, அதுல தூக்கி போட்டு போனானுங்க. என்ன பத்தி பேசினா இந்த மீட்டிங்க்கு வந்துட்டு இன்னொரு டவுட் ஒண்ணு வந்துருச்சு. என்னன்னா இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் வந்துட்டு இந்த இவர் கார்த்தி ப்ரோ சொன்ன மாதிரி 23 பேரா 21 பேரா இறந்தாங்கல்ல. அப்போ வந்துட்டு எந்த ஸ்டேட் நமக்காக வந்துட்டு இந்த ஸ்டேட்ல வந்து இறந்துட்டாங்க இவங்க, அப்போ வந்துட்டு நீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி எந்த ஸ்டேட் நமக்காக வந்து சப்போர்ட் இருந்துச்சு? இருங்க ஒரு நிமிஷம், இருங்க ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம் கார்த்தி ப்ரோ, ஒரே நிமிஷம். அதே மாதிரி நீங்க ஏன் டெல்லியில நடக்கிறதுக்கு இங்க எதுக்கு போராட்டம் பண்றீங்க? எனக்கு புரியல. அதாவது டெல்லியில நம்ம வந்து எப்பயுமே வந்துட்டு வேற எங்க பிரச்சனை நடந்தாலும் நம்ம வந்து ஆதரவு தெரிவிக்கிறது தமிழ்நாட்டோட குணம், சரிங்களா? அது ஓகே. நமக்கு ஒரு பிரச்சனைனா மத்த ஸ்டேட்டுக்காரன் வந்து நிக்க மாட்டான், அது இந்தியாவோட குணம். இது வழக்கமா நடக்கிற பிரச்சனை, சரியா? நீங்க என்ன விஷயம்னா, நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட். ஆனா பெங்களூர்ல நடந்த போராட்டத்துல, இப்ப இந்த ப்ரொடெஸ்ட்ல, நீட்டுக்கு எகென்ஸ்ட் நடந்த ப்ரொடெஸ்ட்ல அனிதாவோட போட்டோ வச்சு அங்க பசங்க போராடுறாங்க. இங்க ஏன் அது நடக்கல? அதுதான் என் கேள்வி. இங்க நீ உண்மையிலே நீட்டுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ற பசங்க அங்க இருக்காங்க. கொஞ்சம் மிஸ்கைட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. சில பேருக்கு ஐடியாவே இல்லை, சில பேருக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனாலும் எதுவும் பண்ண முடியல.
யாரோ ஒரு கட்சி வந்து ஹைஜாக் பண்ணிருச்சு, டிஎம்கே வந்து ஹைஜாக் பண்ணிருச்சுன்னு அவங்களுக்கு தெரியுது. சில பேர் அதுல இருந்து விலகி அப்படியே போயிடுறாங்க அந்த போராட்டத்தை விட்டுட்டு. இவங்க அதை ஓவர்டேக் பண்ணி வச்சு இது வந்து வெளியில வந்து எக்ஸாக்ட்லி அவங்கதான் வெளியே வந்து வாய்ஸ் அவுட் பண்றாங்க. இது மக்களுக்கும் தெரியுது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த ப்ரொடெஸ்ட் ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்ல ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் மாதிரி பெருசா வெடிச்சிருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்துச்சா இல்லையா? ஏன் வெடிக்கலன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல டெல்லி மாதிரி? ஏன்னா இங்க நடக்கிற போராட்டம் எவ்வளவு ஃபேக்கா இருக்கு, அதுல என்னென்ன வந்து தீய சக்திகள் ஊடுருவி இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். புரியுதா? இவங்க பண்றது ஒண்ணே முதல்ல முதல்ல இன்னொன்னு அறி, இது வந்து பேன் நீட் கிடையாது. பேன் நீட்டா இருந்தா மக்கள் இறங்கி இருப்பாங்க. இது வந்து டெல்லியில நடக்கிறது வந்து ரெகுலேட் பண்ண சொல்லிதான் கேக்குறாங்க. இல்ல இங்க தமிழ்நாட்டுல பெருசா வெடிக்கலன்னு கேட்டல, அதுக்கு சொல்றேன். ஏன்னா வந்து இது வந்து பேன் நீட்டா இருந்தா வெடிச்சிருக்கும். அது பேன் நீட் கிடையாது. இல்ல கார்த்தி, நான் என்ன சொல்றேன், இந்த பிரச்சனை இருக்கு, போராட்டம் மக்களோட உரிமை. ஆமா அவங்க பண்றாங்க. இந்த இதுல இந்த ஆட்சியில வந்து 75 நாள்ல இங்க நீங்க சுதந்திரமா இவ்வளவு போராடுறதுக்கும் ஆளுங்கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கும் கிரிட்டிசிசம் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குல்ல. இதுதான் நாங்க இதுவே சாதனை. இதுதான் சாதனை நான் சொல்றேன். இதுதான் சாதனை. ரஞ்சித் கேட்ட கேள்வி இதான் பதில். 2 மாசம் ஆச்சு வந்து, ஏதோ 2 வருஷம் ஆன மாதிரி 5 வருஷம் மூடிட்டு தானே உட்கார்ந்து இருந்த மூளையில. நீ இப்ப கேள்வி கேட்கறல்ல, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குடா. நீ இந்த சிட்டிசன் தானே, சிட்டிசன் ஆஃப் த ஸ்டேட்டா, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எனக்கும் இருக்குல்ல உன்ன கேள்வி கேட்க. அதே மாதிரி உனக்கு இருக்குன்னா எனக்கும் உன்ன கேள்வி கேட்பேன். அதுல ஒண்ணே ஆட் பண்ணிக்கோ. மதுரையில கிட்டத்தட்ட ஒரு 350 குடும்பம் இருக்கிற ஊருக்கு வந்து கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல. அதுக்கெல்லாம் ரஞ்சித் என்னைக்குன்னா போய் போராடணும். இல்லையேங்க, எதுக்கு போராடணும்? எனக்கு வேங்க வேலைக்கே போராடல. இல்ல 5 வருஷம் கேட்க வேண்டியது உங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குதுங்க. நீங்க வந்து அவங்க போராடல பரவாயில்ல, அவங்க வந்து அதை வச்சு படம் எடுத்தா சம்பாதிக்கலாம்ல. எதுக்கு போராடணும்? அதுல எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அதுதான் ஹரி சொல்றேன். இது வந்து அவனுங்க நடிக்கிறதான் நம்ம பேசுறோம். அவனுங்க எந்த அளவுக்கு ஃபேக்கா இருக்கானுங்கன்றதான் பேசிட்டு இருக்கோம். ஒரு மக்கள் கிட்டத்தட்ட 70 வருஷமா கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா அத பத்தி பேசலையே. ரஞ்சித்தோட இது என்னன்னா, தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும்தான் ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணுவாரு. நீங்க அதை தாண்டி ஒருத்தன் கீழே விழுந்து கிடந்தாலும் மண்டை உடைஞ்சாலும் தூக்கி சிஎம் விஜய் அவர்களால இன்னைக்கு பயன்படுறாங்க நிறைய தலித் மக்கள். அவங்க எல்லாம் உனக்கு எப்படி பாப்பாங்க இன்னைக்கு? ஏன்டா இப்படி போய் சொல்ற அப்படின்னு இவங்களோட வன்மத்தை சொல்லவா? இப்ப நீங்க ஒரு கவர்மெண்ட் இது ஒரு எம்ப்ளாயா இருக்கீங்க, இல்ல ஒரு பிரைவேட் எம்ப்ளாயி, ஒரு 5 வருஷம் 2 வருஷம் நீங்க வேலை பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கடைசி நாள் நீங்க வேலை விட்டு போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு சென்ட் ஆஃப் கொடுப்பாங்க. கேக் வெட்டுறது, எல்லாரும் இது பண்றது. ஒரு மனுஷன் இல்ல ஒரு 33 வருஷம் ஒரு மனுஷன் சினிமா ஃபீல்ட விட்டுட்டு இன்னொரு ஃபீல்டுக்கு வந்திருக்காரு. ஒரு கரெக்டா ப்ராப்பர் சென்ட் ஆஃப் கொடுக்க முடியற அளவு இவங்களுக்கு அந்த அளவு வன்மத்துல இருக்காங்க. இல்லையே இவங்க மனுஷன் இல்ல தானே ப்ரோ? அதுக்கெல்லாம் இவனுங்க எதுக்கு ப்ரோ? நாம இருக்கோம் ப்ரோ. அவருக்கு என்ன, இவனுங்க என்ன சென்ட் ஆஃப் கொடுக்கறது? நாம பாத்துக்கலாம் ப்ரோ. இல்லங்க அதாவது ஒரு நிம்மதியா நம்மளால இது பண்ண முடிஞ்சாங்க ப்ரோ. அன்னைக்கே அவர் ஜெயிஸ்டார். இவனுங்க இவரை பார்த்து அலறானுங்கல்ல, அங்கேயே அந்த மனுஷன் ஜெயிஸ்டார் ப்ரோ. அங்கேயே முடிஞ்சிச்சு. இவருதான் இனிமே. நான் ஒண்ணு சொல்றேன், தமிழ்நாடு அரசியல் இன்று தொட்டு இன்னொரு 15-20 வருஷத்துக்கு விஜய் எதுக்குறீங்களா இல்ல விஜய் சப்போர்ட் பண்ணி ஆதரிக்கிறீங்களா? இவரதான் அரசியல். இது 2 ஸ்டாண்டு தான். இதுதான் அரசியல். சிஎம் விஜய் இன்னைக்கு அவர் சிஎம் ஜோசப் விஜய் அவர்களை, டிவிகே சீஃப் ஜோசப் விஜய் அவர்களை நீங்க எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா மட்டும்தான் இனிமே பாலிடிக்ஸ். இவனுங்களுக்கு இவ்வளவு நாள் ஒரு டெம்ப்ளேட்டை போட்டு ஒரு ஃபார்முலா பில்டு பண்ணி அதுக்கேற்ற ஃபேக் நெரேட்டிவ்ஸ் எல்லாம் செட் பண்ணி அதுக்கு ஒரு லைப்ரரி வச்சு அதுக்கு அறிவாலயம்னு பேரை வச்சு ஒப்பேத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த டெம்ப்ளேட்ல இப்ப வேலை செய்யல. ஏன்னா இந்த மனுஷன் வந்து தூக்கி ஒரே போடு, மொத்த ஃபார்முலையும் கலைச்சு போடு, எல்லா கோட்டையும் அழி, நான் எழுதின ஃபார்முலா இனி இதுபடி எல்லாரும் விளையாடுன்ட்டாரு. இவனுங்களுக்கு அது ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாவே இல்லை. இவங்க இதுக்கு ஒரு வருஷம் ஆகும். இவங்க தோத்துட்டாங்கன்னு ஒத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணி அந்த டினைல இருந்து வெளியே வர்றதுக்கே ஒரு வருஷம் போயிடும். அதுக்கப்புறமா இவனுக்கு வந்து ரொம்ப டிலேவா பிக்கப் பண்ணி விட்டதெல்லாம் புடிச்சு வர்றதுக்கு இன்னொரு 2 வருஷம் ஆயிடும். அதுக்குள்ள அடுத்த எலெக்ஷன் வந்துடும் இன்னொரு 2 வருஷத்துல. அதுக்குள்ள திரும்பி தோத்துருவாங்க. இது இப்படியே போகும். இன்னைக்கு நம்ம மினிஸ்டர் ராஜ்மோகன் அண்ணன் வந்து பேசினாரு. அவர் வந்துட்டு இந்த மாதிரி ரஞ்சித் உங்களை இப்படி எல்லாம் சொல்றாருன்னு சொல்லி சொன்னதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? எங்களோட வேலை மூலயமா அவரோட நல்ல மதிப்பு நல்ல பேர் எடுக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லி.
இதுவே வந்துட்டு டிஎம்கேல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து யாரா கேட்டிருப்பாங்களா? அப்படி கேட்டிருந்தா டிஎம்கே ஒரு மினிஸ்டரோட ஆன்சர் எப்படி இருந்திருக்கும்? நீங்க முதல்ல இது அந்த அந்த அளவுக்கு எங்க போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா அவங்க ஆட்சியில? இல்ல ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஹைப்போதெட்டிக்கலா வச்சுக்கோங்களேன் இத. அப்படி கூட என்னால டிஎம்கே எல்லாம் அப்படி வச்சுக்க முடியாதுங்க. அதான் சொல்றேன், நடந்தா தானங்க பேச முடியும். ஏதோ ஹைப்போதெட்டிக்கல்னால ஒரு நியாயம் வேணாமா? ஒரு பையன் எவ்வளவு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா ஆமா, அந்த சமூக நீதி அந்த ஹாஸ்டல்ல நெக்ஸ்ட் டேவே அதை சரி பண்ணிட்டாங்க. அதுக்கு இல்ல, இதே அங்க இருந்து சொல்லியிருந்தா இந்நேரம் அவனை அடிச்சு பொழந்திருப்பாங்க தனியா கூட்டிட்டு போய். ஏங்க ஃபர்ஸ்ட் யாருங்க சிஎம் யாருங்க அங்க போயிருப்பா? அதான் நான் சொல்ல வந்தேன், பாத்தீங்களா? நீங்களே பதில் சொல்றீங்க. அது ஹைப்போதெட்டிக்கல், இதெல்லாம் நடக்காது. இதுதான் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். நடக்காதெல்லாம் சொல்லி கற்பனை பண்ணி சொல்லுன்னா எப்படி? எனக்கு புரியல. எனக்கு இல்ல, நம்ம பாத்திருக்கோம்ல சேகர் பாபு வந்து எப்படி பப்ளிக் கிட்ட கோயிலுக்கு எல்லாம் போனப்ப பிஹேவ் பண்ண. அவர் ரிப்போர்ட்டர் கிட்ட எப்படிலாம் பண்ணுவாரு, யூடியூப் சேனல்ல உனக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு அவரு. ஆமா, நீலம் சோசியல் அப்படிதான் பேசுவாரு. ஆனாலும் அங்கதான் போய் மாநகரமா உட்காந்துருக்காங்க. நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்களா, அந்த நீலம் அவங்களே வந்து நீங்க எல்லாம் தான் எங்களுக்கு சப்போர்ட் ஆமா, அதையும் பார்த்தேன். இல்ல, நான் இன்னொன்னு கேக்குறேன், அவ்வளவு தூரம் எல்லாம் போவேனா நிவி? நீங்க இந்த நீலம் சோசியல் பிரச்சனை தூய்மை பணியாளர்கள் போராட்டம் டைம்ல இவங்க போய் உட்காந்துருந்தாங்க கூட, சரியா? எப்படி ட்ரீட் பண்ணுச்சு டிஎம்கே கவர்மெண்ட்? உனக்கெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப ரஞ்சித் எங்க போனாரு? ஏன் பேசல அவரு? எங்க போனாரு? ஏன் போராட்டத்து களத்துக்கு வந்து இந்த மாதிரி பேசல அவரு? மைக்க போட்டு புடிச்சு பேசிருக்கலாம்ல, கூவுன்னு கூவிருக்கலாம்ல. அமீரு ஓகே, டிஎம்கே மெத்து லொட்டு லொஸ்க்கு நமக்கு எல்லாம் லிங்க் எல்லாம் தெரியும். ஜாஃபர் சாதிக் யாரு எல்லாமே தெரியும். அவருக்கு போய் சிஎம் கூட போட்டோ எடுத்தது எல்லா கதையும். அண்ணனுக்கு ஒரு ரெக்வெஸ்ட், இது நம்ம மூலமா வச்சிருவோம் ப்ரோ. தயவு செஞ்சு அந்த கேஸை மறுபடியும் ரீஓபன் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ். பண்ணுவாரு ப்ரோ. அதாவது இவர் எப்படி, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இல்ல அது பண்ணிருக்காங்க, அது வந்துருந்துச்சு முந்தா நேத்து. இது பண்றதுக்குதான் திருப்பி கேஸ் ரீஓபன் நடந்துட்டு இருக்கு. அவங்கள கேஸ் கூப்பிட்டுருக்காங்கிற மாதிரி வந்து. அப்பாடா, என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. தினேஷ் எந்த கேஸ்ரா? மெத்தப்பட்டமை. ஓகே ஓகே, சொல்லுங்க நீ சொல்லுங்க. இல்ல அவர் வந்து இது வந்திருந்துச்சு. இதுக்குதான் ஓவரா கூவிட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஒய்ஃப் எடுத்த படத்துக்கெல்லாம் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணவங்கல்ல. எப்பா தலை சுத்துதுங்க, எப்பா சாமி. அதாவது பேசி 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 முடியல ப்ரோ. இவரு அந்த இந்த படம் எடுத்தார்ல திரௌபதியா, அந்த படம் ஒருத்தர் எடுத்தாரு தெரியுமா? மோகன்ஜி. அவர் ஒரு கேள்வி ட்விட் போட்டிருந்தாரு. என்ன தெரியுமா போட்டிருந்தாரு? இதுவே நான் இந்த மாதிரி நான் பேசியிருந்தேன் அப்படின்னா என்ன ஜாதி வரின்னு சொல்லி சொல்றீங்களே, இவரு அதான பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. அதாவது ஒடுக்குமுறைக்கு பதில் என்ன ப்ரோ? நீ பதிலுக்கு ஒடுக்குமுறை பண்றதா, இல்லன்னா எல்லாரையும் நீ என்னையும் உன்னைய மாதிரி சமமா பாருங்கிறதா? எது உண்மையான சொல்லி சமமா பாக்குறது. ஆனா இவன் என்ன ப்ரோ பேசுறான் ரஞ்சித் ப்ரோ? சத்தியமா என்ன சொல்றானா, இப்ப ராஜ்மோகனோட கேஸ்ட் தெரிஞ்சு எனக்கு தெரியாதுன்னா தெரிஞ்சு வச்சு நீ என்ன பண்ண போற? தெரியாதுங்கிறது நல்ல விஷயம். எனக்கு புரியல, தெரியாதுங்கிறதா நல்ல விஷயமேங்க. இவனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே கொண்டு வர்றதே இவங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே இவர் தலித்துன்னு தெரிஞ்சது இவனாலதான், ரஞ்சித்தாலதான். ஆமா, இதுவே ஒரு சூட்சமமான வேலை. கேஷுவலாவே இது பண்ணிட்டாரு. நான் எப்படி தெரியுமா இதை பாக்குறேன் ப்ரொஃபசர் ப்ரோ? இது எதுக்கு ரஞ்சித் பண்ணாருன்னா, என்னுடைய கணிப்பு, இந்த ஜாதி ஓட்டுன்னு ஒரு மேட்டர் இருக்கு பாத்தீங்களா, அத வந்து அண்ணன் உடச்சு விட்டாப்ல. வர்ற எலெக்ஷன்ல அந்த பெரிய ஜாதியா இல்ல அந்த ஆதிக்க ஜாதியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ராஜ்மோகன் தலித்து அடுத்து ஓட்டு போடாதீங்கன்னு இன்டைரக்டா இவரு கூட்டி காட்டி கொடுக்குறாருன்னு. சாரிப்பா தப்பா சொல்லிட்டேன், தங்க ஸ்லிப் ஆயிடுச்சு நிஜமாலே. இல்ல அதான் காட்டி குடுக்கறதுக்காக நீக்கிருங்க ப்ரோ தயவு செஞ்சு. அதான் இது அதான் வந்து அந்த காட்டி குடுக்கறதுக்காக இந்த மாதிரி பண்றாரு. இல்ல அது அப்படின்னு சொல்லி நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். இது என்னுடைய டவுட். இது உங்களுக்கு தோணுதா நான் சொன்னதுக்கு அப்புறம்? அப்படி ஏதாவது எனக்கு இப்பதான் தோணுச்சு திடீர்னு. எனக்கு ஏற்கனவே தோணுச்சு. அது அத பிராண்ட் பண்றதுக்கு தான் அந்த 8 பேருக்கு வந்து கொடுத்து என்ன பிரயோஜனம். இத நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அவங்க விரிச்ச வலையில விழுந்துருவோம். இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், ஜாதியோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணுங்கிறதா அவங்க ஆசை. அதனால ஜாதி அந்த இதே கிடையாது, தேவையில்லை. அது இருந்தாதான் அவன் வியாபாரம் போவான். சரி, அவன் எடுக்கிற இதே மாதிரிதான் கொஞ்ச நாள் முன்னாடி விஜய் வந்து அவர் என்னன்னே தெரியாது, ஜோசப் விஜய்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் கிறிஸ்டின்னு நிறைய பேர் தெரியும். அப்ப கூட அவரை விட்டு நாங்கெல்லாம் ஓடாதவங்கடா. இப்ப ராஜ்மோகன் எங்க வரதான் எங்களுக்கு என்ன
அவர் நல்லது பண்றாரா அவ்வளவுதான் எனக்கு தேவை. ரமேஷையும் பிராண்ட் பண்ணி விட்டாங்க. இல்ல அறிவார்ந்த சமூகங்கள் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அறிவார்ந்த சமூகங்கள் வந்து ஓட்டு போட்டதெல்லாம் மினிஸ்டர் ரமேஷ், லோயலாமணி அவர்கள், நம்ம மினிஸ்டர் ராஜ்மோகன் அண்ணன், இவங்க எல்லாம் எவ்வளவு க்ளோஸா எப்படி ஜாலியா பேசுறாங்க எல்லாம் நம்ம பாத்துருக்கோம். மத்த கட்சி மாதிரி உங்க கட்சி, உங்க காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சியா இருந்தா அந்த மாநில தலைவரா இருந்தா செல்வ பெருந்தகை நீங்க ட்ரீட் பண்ற மாதிரியோ, இல்ல விசிகா தலைவர் திருமாண்ணனுக்கு வந்து நீங்க பிளாஸ்டிக் சேர் போடுற மாதிரியோ அதெல்லாம் இங்க இல்ல. எங்க அண்ணனே இங்க பிளாஸ்டிக் சேர்ல தான் போய் உட்காருவாரு. டாக்டர் அந்த சைடு உட்கார்ந்தாலே இவர் ஆப்போசிட்ல பிளாஸ்டிக் சேரை விட்டு அவங்க சீட்ல அவங்களுக்கு, ஏன்னா அவங்க இடம், அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை அது. நீங்க சிஎம்னா உங்க சிஎம் அவங்க வந்த இடத்துக்கான மரியாதை. நம்ம சிஎம்னா அவர் அந்த ஆபீஸ்க்குள்ள ஒரு சிஎம், வெளியே சீஃப் மினிஸ்டர் தான். ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க தான். இது என் ஸ்டேஷன்ல என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டேஷன் மாதிரி அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி ஹாஸ்பிட்டல். அங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தாதான் அவங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்ஸ் அவங்களை மதிப்பாங்க. இது ஒரு பேசிக் மேனர்ஸ். இது தெரிஞ்ச ஒரு சிஎம் எங்க இருக்காங்க? இது ஒரு பெரிய விஷயமான்னு கேட்பீங்க. பெரிய விஷயம் இது. இங்க இருந்துதான் பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகுது. ஹியூமன் மென்டாலிட்டி வந்து நீங்க ஹிப்போக்ரேட்டா இல்லையாங்கிறது இங்க இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர். என்னைக்கு நீங்க அரியாசனம் போட்டு ராஜா மாதிரி கால் மேல காலை போட்டு உட்கார்ந்தீங்களோ அன்னைக்கு மண்டகனை ஏறி திருவண்ணாமலையில வெள்ளி சிம்மாசனத்துல உட்கார்ந்தீங்களோ இல்லங்க, அதுக்கும் முன்னாடி ஆரம்பிச்சிச்சுங்க. 40 ஜெயிச்சதுக்கு அப்புறம் 200 வெல்லுவோன்னு சொல்லி சொன்னாங்க தெரியுமா? நீங்க தப்பா புரிஞ்சுக்க. அவங்க 200 ரூபாய் எல்லா ஓபிஸும் வின் பண்ணாங்களா இல்லையா டிஎம்கே கிட்ட? நீங்க மிஸ்டேக்கா வந்து இது தொகுதி நினைச்சுக்கிட்டு அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. சும்மா அண்ணன் அம்பேத்கர் ஃபங்க்ஷன் நொறுக்கி விட்டாருங்க அதெல்லாம். இல்ல இவரு நான் என்ன சொல்றேன், இவங்க எல்லாம் சிஎம் விஜயோட அவரு ஸ்பீச் டெலிவரியை மட்டும் பார்த்துட்டு அந்த டெலிவரி ஸ்டைல பார்த்துட்டு சினிமா மாதிரி, டேய் நீ டெலிவரியை பாக்குற, அவர் எப்படி டெலிவரி பண்றாரு நீ பாத்துட்டு இருக்காரு, சினிமாத்தனமாவே இருந்துட்டு போகுது, நாங்க அதை தான் ரசிக்கிறோம். அதை தாண்டி அவர் பேசுற கண்டென்ட் மக்களுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்குடா, நீ ஏதாவது உருப்படியா பேசு. அவரை குறை சொல்றது நீ ஏதாவது உருப்படியா சொல்லு. சரி அவர் சொல்ற நம்ம அவரை சினிமால மட்டுமே பார்த்தனால நமக்கு அப்படி சினிமாத்தனமா இருக்கட்டும்ங்கிற நிவி, அதுல என்ன தப்புன்னு நான் கேக்குறேன். டெலிவரி முக்கியமா மேட்ரு முக்கியமா? ஏங்க மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அவர் கன்வே பண்றாரு. சிம்பிள் டேர்ம்ஸ்ல, லேமன்ஸ் டேர்ம்ல பெரிய பிரச்சனைய சிம்பிளிஃபை பண்ணி சொல்றாரு. சரிங்க, எதுவுமே வேணாங்க. நீங்க என் தலைவன் இன்னைக்கு நான் சொன்னேன்னா, நான் ஒரு தனியால், நான் ஒரு தொண்டை எங்கேயோ கடைக்கொடியில் நிக்கிறேன். என் தலைவனை பார்த்து, தலைவா அடுத்த மேடை நீ எந்த மேடை ஏறினாலும் ஏறி லஞ்சம் வாங்க மாட்டேன், பணம் வாங்க மாட்டேன், மக்கள் படத்தை கை வைக்க மாட்டேன்னு சொல்லு தலைவா நான் சொன்னா என் தலைவன் சொல்லுவான். உங்க தலைவன் ஒருத்தனை சொல்றா பாக்கலாம். இந்த வரியும் நடந்த ப்ரோ வேர்ல்டு ஃபுல்லா நீங்க எடுத்துக்கோங்க. எந்த ஒரு அரசியல் தலைவர் வந்துட்டு லஞ்சம் வாங்கினா நான் அவங்க கூட இருக்கேன்னு சொல்லி எந்த அரசியல் சொல்லியிருக்காரு, தலைவர் சொல்லியிருக்காரு? சூப்பர் பாயிண்ட். எனக்கு அதை எடுத்துக்கிடுங்க. நான் நிக்கிறேன். விஷயம் சொல்றேன். இது லேமன், அதாவது இவர் இதுல வந்து என்ன நீங்க பெனிஃபிட் ஆனீங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், வீட்டுல ஒரு சோலார் போட்டாங்க. இங்க இருக்கவங்க ஆல்ரெடி எல்லாருமே 10,000 மாதிரி இந்த ஜெஇஏ எலக்ட்ரிக் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இப்ப வாங்குறது இல்ல. சூப்பர் சூப்பருங்க. ஆமா ஆமா சொல்ல மாட்டேன். எனக்கு இந்த மாசம் கரண்ட் பில் குறைஞ்சிருச்சு. சும்மா சொல்லணும், நான் பில்லு கூட 2 மாசத்தோட கம்பேரிசன் நாளைக்கு நான் போடுறேன், போஸ்ட் கூட போடுறேன். எனக்கு சீரியஸா குறைஞ்சிச்சு ப்ரோ. உங்களுக்கு தெரியல ப்ரொஃபசர் ப்ரோ, நான் எங்க வீட்டுல சம்மர்ல ஏசி போட்டேன்னா, ஆனா அந்த மாசத்துக்கு முந்தின மாசம் ஏசி போடுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்த பில்லும் இப்ப வந்து இருக்கிற பில்லுலயும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய் சேவ்டு. 1000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அதே எந்த புது அப்ளைன்ஸும் வாங்கல, ஓடுறதெல்லாம் ஓடுறபடியே தான் ஓடிட்டு இருக்கு. சம்மர் இங்க ஆக்சுவலா கண்டினியூ ஆகுது. இடையில லைட்டா கூலா இருந்துச்சு. அண்ட் அகைன் ஹாட் தான் கோயம்புத்தூர். இருந்தாலும் அதுவும் ஓடுற ஃபேன்ல ஓடிட்டே இருக்கு. அதே அப்ளைன்சஸ் தான் ஓடுது. புதுசாவும் எதுவும் வாங்கல, எதையும் நிறுத்தவும் இல்லை. ஆனா 1000 ரூபாய் கம்மியா இருக்கு. 700 கிட்டத்தட்ட 800 கிட்ட கம்மியா இருக்கு. 1000 ரூபாய். அது இன்னொன்னு சொல்லிருக்காங்க தெரியுமா? ரீடிங் யாருக்கெல்லாம் தப்பா எடுத்தாங்களோ, ரீடிங் எடுத்தவங்க மேல கேஸ், அவங்க மேல இது பண்ண போறாங்க. இந்த மாதிரி இந்த இஷ்யூ வந்துச்சு தெரியுமா? அதாவது எங்களுக்கு கரண்ட் பில் கம்மியா வரல, அதிகமா தான் வந்து பண்ணிட்டாரு. அவரு ஆல்ரெடி பண்ணிட்டாரு. யார் ரீடிங் எடுத்தா? நான் சொன்னது வேற ஃபயர், அது வேற மாதிரி போயிடுச்சு. சரி போயிருச்சு. கார்த்திக் அவரு மறந்து விட்டுட்டு. கார்த்திக் இல்ல நிவி அவங்க கேரளாவா? இல்ல கோயம்புத்தூர் தான். எங்க ஊர் தான் கோயம்புத்தூர். ஓகே ஓகே. இல்ல இது கேரளால ஏதோ ப்ரொடெஸ்டுக்கு வந்து தண்ணி எல்லாம் அடிச்சு.
என்ன இப்போ இது அந்த மாதிரி எந்த விஷயமும் இங்க இல்ல எனக்கு என்ன தமிழ்நாட்டுல புரியலன்னா அப்படி இருக்கும் போதே வந்து ஒரு கார்த்திக் bro, ஒரு இங்க சிஎம் இருந்து போட்டு நீங்க இவ்வளவு ட்ரோல் இல்ல பண்றீங்கன்னா இவரு இந்த இந்த என்ன கேரளா சிஎம் வந்து அங்க ப்ரொட்டஸ்ட்ல போய் உட்கார்ந்துட்டாரு. நீங்க அங்க ஏன் போல ப்ரொட்டஸ்ட்ல உட்காந்துருக்காரு. என்ன உட்கார்ந்துட்டு இங்க வந்து ப்ரொட்டஸ்ட்ல அவங்க ஸ்டேட்ல உட்காந்துருக்காரு. அடிக்கிறாரு. அங்க வந்து ஏங்க கவர்மெண்ட் இல்ல ம். கவர்மெண்ட் மக்களுக்கு இடைஞ்சல் பண்ணா என்ன நடத்தணுமோ அது நடத்துது. ம். நீங்க என்னடான்னா உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா போராடுறதுக்கு இடமும் கொடுத்து எல்லாம் பண்ணா நீங்க இந்த மனுஷனை ட்ரோல் பண்ணிட்டு ஏங்க இருக்கீங்க உட்காந்து பேன் நீட்டுக்கு கட்சிக்காரனை உள்ள போயிட்டு விட்டு. எதுக்குங்க இவரை ட்ரோல் பண்ணணும்? சம்பந்தமே இல்லைங்க, கொஞ்சம் கூட லாஜிக்கும் கிடையாதுங்க. அதுதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ரகசியம் தெரியும்னு சொன்னான் அவனை வச்சு ட்ரோல் பண்ணுங்கடா. எதுக்குடா இந்த மனுஷன் வந்து நீங்க 2 அந்த மாதிரி மாசத்துல ட்ரோல் உங்களுக்கு ட்ரோல் பண்ணிடுவீங்கன்னு பண்ணணும்? தான் நாங்க முந்திக்கிறோம். உங்களுக்கு புரியல இன்னும். ம். நாங்க உதயநிதியை காப்பாத்ததான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோ அதுவே ட்ரோல் புரிஞ்சுக்கங்க ஆயிருது ப்ளீஸ். ப்ரோ அவங்களுக்கு. நீங்க என்ன பண்ணாலும் இப்படி பண்ணா நான் என்ன பண்றது சொல்லுங்க. அவங்களுக்கே ஏங்க ட்ரோல் ஆயிருதுங்க. ஒரு அவங்க ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 2 நிமிஷம் கூட என்னால ஃபேக்கா கூட அவனுங்களுக்கு முட்டு கொடுக்க முடியலைங்க. அவமானமா இருக்குது, அசிங்கமா இருக்குது எனக்கு. ஃபேக்கா கூட முட்டு கொடுக்க தோணலடா. டேய் எப்படா இந்த வாழ்க்கைய விவேக் வாழ்றீங்க வந்துட்டு முந்தின நாள் நைட்டு வந்துட்டு தம்புள் இதெல்லாம் ஒட்டி வச்சிருப்பாரு தெரியுமா? பறவை முடியும் வந்துட்டு இந்த கிரமத்தை நைட்டு ஃபுல் ஒட்டிக்கிட்டு இருந்தியா சத்தியமா அப்படின்ற ப்ரோ, மாதிரி இருக்கு. சும்மா அந்த பிளேயிங் டெவில்ஸ் அட்வொகேட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் அவனுங்களுக்கா ப்ளே பண்ணலான்னு வழக்கமா பண்ற மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன். அது கூட என்னால சகிக்க முடியல. எனக்கு உமட்டிட்டு வருது. எப்படிதான் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றானுங்களோ. டேய் எப்படிடா சத்தியமாடா ஐடியாலஜி 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 இல்ல என்னதான்டா வேணும் உங்களுக்கு? ஹரி இல்ல இல்ல நம்ம இங்க ஒரு ஒரு ஹரி விஷயம். இப்ப நீங்க பேசுறீங்க, நான் பேசுறேன்னா நமக்கும் டிவிகேல கட்சிக்குள்ள எதுவுமே சம்மந்தம் இருக்காது. ம். ஓகே. ம். ஆனா இப்ப இங்க வந்து டிஎம்கேக்கு பேசுற பொதுமக்களா பேசுறோம். அந்த ஐடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே அங்க அந்த கட்சி ஏதாவது ஒரு போஸ்டிங்ல இருக்காங்க. ம். உதயநிதி கூட ஸ்டாலின் கூட எல்லாம் போட்டோ எடுத்தவங்களா குடும்ப இருக்காங்க. வாரிசா இருப்பாங்க. அதாவது குடும்பம் கரெக்ட். அந்த அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும்தான். அது சில இல்ல பேர்லாம் இன்னொரு உதயநிதி விஷயம், பேரை பின்னாடி ஏதாவது சேர்த்துக்கிறாங்க. பெனிஃபிட் ஆனவங்களா இது இருக்காங்க வேற மாதிரி பார்க்க ம். போனீங்கன்னா. ஏதாவது இது கொடுக்காம பெனிஃபிட் ஏய் நான் ஆனவங்க வேணா உனக்கு ப்ரூஃப் மட்டும்தான் காட்டுறேன்டா. பேசுறாங்க. ம். ம். புரியுது. பார்த்தா அவங்களோட அப்பா, அவங்க தாத்தா, அவங்க மாவட்ட செயலாளர், அது வழியா வந்தது கவுன்சிலர், இந்த ம். மாதிரி அவங்களோட பையன் ம். அப்படிதான் இருக்காங்களோ வழியா. ம். தானா வந்தது நான் வந்து டிஎம்கேக்காக வந்தேன்னு அப்படி யா- ஒருத்தர் கூட ஏங்க கிடையாது. அவங்களே சொன்னாங்களேங்க எந்த ஜென்சி ஐடியா பார்த்தேன். கண்டிப்பா. ஆமா நம்மள ஆமா யாரும் அது ஐடி அதுக்கு போட்டுருக்காங்க, அதுக்கு பேக்கு கொஞ்ச நாள் பேக்கு வெயிட் பண்ணுங்க. சண்டை. ம். ஆமா அது கொஞ்ச நாள் வெயிட் பண்ண என்ன அது கிரியேட் ஆகி தான் வந்து இப்போ இன்னொருத்தவங்க ஆமா தனிப்பட்ட ஆமா ஆமா. முறையில ட்வீட் போட்டுட்டு அங்க வந்து இருக்காங்க. கேப்டன் மார்வெல் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பாத்துட்டு தான் கேப்டன் இருந்தேன். மார்வலா? ஆமா ப்ரோ ஆமா வேணாம் ப்ரோ, கேரக்டர் நல்லா இருக்கும் ப்ரோ, அதனால எனக்கும் அந்த பேரை பிடிக்கும். அவாய்ட் பண்ணிருந்தேன். ஆமா ப்ரோ. ஆனா சும்மா டக்குன்னு வந்துச்சு. வேற என்ன சொல்றது? சரி வேற விடுங்க. இந்த இல்ல இந்த வேணாம் விடுங்க. படத்துல இல்ல இல்ல பிளாக். அவங்க பட் அவங்க ம். கட்சி மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணக்கூடாது. ஷி ஹாஸ் அ லாங் ம். ஸ்டாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெட்டர் தென் உதயநிதி இன் ஆல் ப்ரோ ஏரியாஸ் கம்பேர் என்னதான் ஆனா பண்ண. எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப அவங்க இருந்தாலும் போற ட்வீட் எல்லாம் வந்து ம். ஒத்துக்கிற மாதிரி இல்லையே. ஆமா அது ஏன்னா வேற. அதுதான் சொல்லுவாங்க நிவி நிவி இன்னைக்கு. நிவி இல்ல இல்ல அது இல்ல ஒரு முட்டு நிமிஷம் ஒரு குடுத்தாங்கல்ல. நிமிஷம். சென்சிபிளா இல்ல இல்ல. இல்ல ஒரு நிமிஷம். தொண்டருங்க வந்து அவங்க பக்கம் ம். வரணும்னா முட்டு நான் சொல்ல வருது கொடுக்கணும்ல. அவங்க எடுக்கிற ஸ்டாண்ட பத்தி இல்ல. அவங்க ம். எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட ம். நாலேஜ் அதெல்லாம் நான் சொல்றேன். அதை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. டிஃபரன்ஸ் ஆஃப் ஆ, ஒப்பீனியன் இருக்கு எனக்கு. எப்படி ஆ. ஹரி ஆனா இல்ல உதயநிதிக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னா எப்படி ஹரி தீகார் ஹரி ம். ஹரி எக்ஸ்பீரியன்ஸ்னா எப்படி தீகார் ஜெயில போயிட்டு கவுண்ட் பண்ணாதா ஒரு வருஷம்? அதை விடுங்க. அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சரி தான் வைங்களேன். இல்ல இல்ல ப்ரோ, இல்ல நீங்க கார்த்தி ப்ரோ சொல்றபடி கார்த்தி ப்ரோ ம். உதயநிதியை வந்து ம். பபுள்குள்ளே வச்சு நிப்போகிட்டா ம். வளர்த்திருக்காங்க. இவங்க வந்து அப்படி ம். கிடையாது. ஆமா உண்மையிலே ம். வந்து இவரு கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி வந்து அரெஸ்ட் ஆகும்போது கூட ஸ்டாலின் சார் பெங்களூர் ஓட்டாரு. சரியா? ம். ஆனா கனிமொழி அக்கா வந்து கூட இருந்தாங்க. புரியுது, ம். அப்பா கூட தான் இருந்தாங்க. சோ அந்த மாதிரி ம். சில குவாலிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து இருக்கு, இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். அதை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கிறதுல எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. அதுல எனக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. ஆனா அவங்க டிஎம்கே கட்சி அதெல்லாம் நிலன்னு சொல்ல. ஆனா இப்ப நம்ம கொஞ்சம் இவரே சொல்லுவோம் தெரியுமா, பிடிஆர் குட் ம். மேன் இன் ராங் பார்ட்டி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ம். அதாவது அந்த நாலேஜ் இருக்கு அவங்களுக்கு. அதை நம்ம வந்து நம்ம எதிரியா இல்ல இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற குவாலிட்டிஸோ இல்ல அவங்க அப்பப்போ இதை வந்து உனக்குள்ள இருக்கிற ஊப்பி வெளியே வராது எனக்கு போலயே. நான் ஊபி எல்லாம் இருந்ததே கிடையாது. ப்ரோ நான் வந்து இல்ல ப்ரோ நான் எனக்கு எதிரியா இருந்தாலும் அவங்கள்ட்ட இருக்கிறத இல்ல ரெஸ்பெக்ட் பண்ணுன்னு சொல்றேன். அப்புறம் நமக்கும் ஊபிக்கும் அதுவே வித்தியாசம் நம்ம எல்லாம் போயிடும் நான் தப்பாதான் சொல்ல வரேன். புரிஞ்சுக்கிட்டோம். ம். அததான் ஹரி சொல்றேன். ப்ரோ அதுவே நம்ம ஓகே ஓகே தப்பாதான் நான் சும்மா புரிஞ்சுக்கிட்டோம். ஃபன்னுக்கு தான் ம். சொன்னேன். இல்ல அந்த அந்த இல்ல இல்ல டைலாக் பிடிஆர் ஆக்சுவலா வந்து சொல்றேன் நான். கலைஞர் ஆ. சொன்னது. அது அந்த டைலாக் வந்து ஆக்சுவலா கலைஞர் சொன்னது. ம். ஹரி ப்ரோ ஆமா 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 புரியுது இவருக்கு புரியுது வாஜ்பாய்க்காக. அவங்களுக்கு நீங்க புரியுது. சொன்னபடி வந்துட்டு நாலேஜ்ன்றதை விட அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அவங்களுக்கு எப்ப வந்து அந்த இன்டெலெக்சுவல்ன்றத வந்துட்டு வெளியே வராங்களோ அப்பதான் நீங்க சொன்னபடி மாறுவாங்க, அது வரையும் மாற மாட்டாங்க. இல்ல ப்ரோ, இல்ல நான் எனக்கு என்ன புரியல. சொல்றேன், ம். அவங்க இல்ல இல்ல கட்சி எனக்கு பிரச்சனை புரியல. அவங்க இரு 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 பார்த்து. ஹரி
ஆனா நான் என்ன சொல்றேன்னா, உதயநிதியை விட எல்லா ஆங்கிள்லயுமே வந்துட்டு கனிமொழி இஸ் டிசர்விங் கேண்டிடேட். அவ்வளவுதான். அது எம்எல்ஏவா எம்பி அதுக்குள்ள நான் போலாம். கட்சி பிரச்சனை. நீங்க ஏன் உதயநிதிக்கு ஏன் போறீங்க? நம்ம ஸ்டாலின் ஐயாக்கே வந்து அவங்க இதுவா இருப்பாங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல வந்தேன். அவ்வளவுதான். ஆஸ் அ பர்சனா நான் 2 பேரையும் கம்பேர் பண்றேன். அவங்க எந்த கட்சி அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் பேசினதே அவங்க வந்துதான் கழிச்சு விட்டுருக்காங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. இல்ல அவங்க வந்து அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒண்ணு பண்ணணும்னு கொண்டு வர பாக்குறாங்க. ஏன்னா கலைஞர் அவர்கள் ஃபேமிலியில, கருணாநிதி ஃபேமிலியில வந்துட்டு நீங்க ஒரு உமனா வந்து மேல வரவே முடியாது. உமனா இருந்தா மேல வரவே முடியாது. எப்பயுமே பசங்க தான் வருவாங்க. நோட் பண்ணீங்கன்னா, என்னைக்கு கனிமொழி வந்து ட்வீட் போட ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து வந்து நெப்போகெட் வந்து உள்ள போயிடுச்சு. ட்வீட் காணோம். பாத்தீங்களா? நாங்க துபாய் போறோம், நிறைய வேலை இருக்கு. அதாவது நீங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் உதயநிதி மேல அவ்வளவு வெறுப்பு. ஃபர்ஸ்ட் விஜயண்ணா வந்து இப்படி பண்ணாரு, அடுத்துக்கு அவங்க சொந்த கட்சிக்குள்ளே இப்படி பண்றீங்க, என்னடா சொந்த வீட்டுல அடிக்கிறீங்க அப்படிங்கிறாரு உதயண்ணா. என்னதான் உதயண்ணா வந்துட்டு விஜயண்ணாவோட ஃபேன் ப்ரோ, அதனால தப்பா பேசக்கூடாது. எங்க வீட்டுக்குள்ளே இருந்து அடிக்கிறீங்க அப்படியா ப்ரோ? விஜயண்ணா ஃபேன் ஸ்டாலின் சார் விஜயண்ணா ஃபேன் தான். ஆமா, அவர் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு விஜயண்ணா படம் தான் எடுப்பேன், ப்ரொடியூஸ் பண்ணுவேன்னு சொல்லி எடுத்த படம் தான் குருவி. எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட் வாங்கிட்டு துப்பாக்கிக்கு ஆடினவர் தானே. ஆமா. இல்ல அதான் நான் தான் சொல்றேனே, இது வந்து பேசினா பேசிக்கிட்டே போலாம் ப்ரோ. அவனுங்களை நம்ம குறை சொல்லி எனக்கு டயர்ட் ஆகுது. நம்ம வந்து அண்ணா எப்படி போறாருன்னா, டேய் பாலிடிக்ஸ் இஸ் அபவுட் ஃபியூச்சர், நாட் அபவுட் த பாஸ்ட். ஆல்வேஸ் ஐடியாலஜிக்கலா வரும்போது தான் பாஸ்ட் ஹெல்ப் பண்ணும். கவர்னன்ஸ்னு வரும்போது ஃபியூச்சரை நோக்கி தான் போகணும் ப்ரோக்ரஸிவா. சும்மா பழசையே பேசிட்டு இருந்த ஒன்னும் சரி முடிஞ்சிருச்சு. நீட்டு நீங்க வந்து காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது நீங்க தான் கூட்டணியில இருந்தீங்க, உங்களெல்லாம் மீறி நீங்க என்ன பவர்னு பேசிக்கிறீங்க. கருணாநிதி கொண்டு வந்தது அந்த பில்ல கொண்டு காந்தி, அவர் பேர் என்ன காந்தி, ஏதோ காந்தி, காந்திராஜன் சம்திங், காந்திராஜன். அதுதான் சொல்றேன். நீங்க வந்து கலைஞரே வந்துட்டு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு, அதுன்னு நீங்க வந்து நீங்க கம்பு சுத்தீங்க. தெரிவிச்சாரு, தடுக்க முடியல. அப்ப நீங்க பவர்லெஸ்ன்னு ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து தலைவர் வந்து 2 மாசத்துல அதை பண்ணணும். நீ டீசென்ட் எல்லாம் சொல்லக்கூடாது. இல்லங்க, நான் அவன் வழியிலே வரேன். அப்ப நீ டம்மின்னு ஒத்துக்கிறியா? உன்னால பண்ண முடியலன்னு ஒத்துக்கிறியா? நான் ஈகோ ட்ரிப் பண்றேன்னு வச்சுக்கீங்களேன், அப்படிதான் கேள்வி கேட்பேன். நீ டம்மின்னு ஒத்துக்கிறியா? உன்னால பண்ண முடியல, உன்னால கழட்ட முடியல. அத வந்து தாவேக தலைவர் விஜய் வந்து 2 மாசத்துல பண்ணிடுவாரு, நீ நம்புற. 2 மாசத்துக்கு அதான் இல்ல, அவன் நம்புறான். அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு அவன் நம்புறான். அதனாலதான் போராடுறான். புரியுதா? நீங்க எனக்கு முடிச்சு கொடுங்க தலைவரே அப்படிங்கிறான். அவனே மறந்து அவன் வந்து அவங்க தலைவரை ஏத்துக்கிட்டான், நம்ம தலைவர் அவங்க தலைவரை ஏத்துக்கிட்டான். அதனாலதான் போராடுறாங்க. ஜென்சி டிஎம்கே எல்லாம் வந்து திமுகன்னு நினைச்சு தாவேகா காரங்களுக்காக போராடுறாங்க. இதை நான் அப்படிதான் பாக்குறேன். உண்மையிலே இந்த போராட்டம் நேச்சுரலா இது மாதிரி இருந்தா போறாரு கன்ஃபார்ம் போறாரு. அவரு டிகே சிவகுமார் அவர்களும் வந்துட்டு பேசுறதுக்கு ரெடின்னு சொல்லிருக்காரு. ஸ்டாலின் மெசேஜ் பாத்தீங்களா? நீங்க அப்படியே போய் ஏமாந்துறாதீங்க. ஏங்க நீங்க ஸ்டாலின் இதெல்லாம் பாக்குறீங்களா? சத்தியமா எனக்கு அந்த மனுஷன் இருக்காரா, என்ன பண்றாரு எனக்கு இது நான் சீரியஸா நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. நம்ம இல்ல ப்ரோ, நம்ம பசங்க வந்து மீம் கண்டென்ட் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. இந்த எனக்கு எவனாவது கோட் ட்வீட் போடும்போது தான் தெரியுது, ஓ இவர் இருக்காருல்ல, ஆமா இல்ல அப்படின்னு. பாவமா இருக்கு. ஹரி சேம் ஹரி, நான் நம்ம ஆளுங்களை தவிர வேற எவனையுமே வந்து நான் ஃபாலோ கொடுக்கவே இல்லை. அதான் இல்ல, நான் அந்த பிசிக்கல் ஃபாலோ கூட சொல்ல கார்த்தி ப்ரோ. ஜென்ரலாவே அவரை பத்தின நியூஸோ இல்ல எதுவுமே நான் எனக்கு தெரியல. அவர் மறந்துட்டேன் நான் அப்படி ஒருத்தர் சத்தியமா. இந்த ஃளைட் மிஸ் பண்ணதெல்லாம் நான் உங்களுக்கு தெரியுமா? ஆமா பார்த்தேன். அது கூட்டமா ஊபிஸ் எல்லாம் நீங்க கட்டி ஏறிக்கிட்டு இருந்தாங்க இதுல. அதாவது சரி விடுங்க, பாவமா இருக்குது. அவரை நினைச்சா அவரே கொத்து பரோட்டா போட்டாங்க. பாவமா இருக்கிற வீட்டுல அவரை பிடிச்சது பாவம் மனுஷன். கொத்து பரோட்டான்னு சொல்லக்கூடாது தெரியுமா? அப்புறம் கொத்து பரோட்டா சொல்லக்கூடாது. இல்ல தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ற பெண்களை நீங்க என்னென்ன பேசுனீங்க, கேஸ் வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க. அந்த நாயெல்லாம் பரோட்டா மேடையில பேசுது. உங்களுக்கு இதே ரொம்ப டீசென்ட். கொத்து பரோட்டாங்கிறது ரொம்ப 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 டீசென்ட். இவனுங்க இன்னும் அடங்க மாட்டேங்கிறாங்க. நிவி அது அவங்க நேச்சர். நிவி அவங்க அடங்கலாம் மாட்டாங்க. ரொம்ப யார சொல்றீங்க நிவி? இல்ல யார சொல்றீங்க? ஏய் அவங்களுக்கு காசு வருங்க நிவி அக்கா. ஏங்க அவனுங்க வந்து வாய வாடகைக்கு விடுறவனுங்க. இல்ல இன்னும் அடங்க மாட்டேங்கிறாங்க. அதான் ஹரி ப்ரோ சொன்னாரு தெரியுமா முன்னாடி. இல்ல இப்போ வந்து ஒரு நிமிஷம் தினேஷ், அவன் இப்போ உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் நிவி. ஏன்னா வெளியேறனா மாட்டிப்பான்னு பயம், ப்ரொடெக்ஷனுக்காக இதெல்லாம் உள்ள போனானா இப்போ வந்து சாட்டை மாதிரி அவனுக்கு ஃபாலோவர்ஸ் சேரும்.
அவன் வந்து அடுத்த கட்சியில வந்து ஒரு பெரிய போஸ்டிங் மாதிரி ஆவான் அப்படின்றதுக்காக அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், ப்ரொவோகேட் பண்ணிட்டு இருக்கான் நம்மள. என்ன புடிச்சு உள்ள போடு, அதான் என்ன புடிச்சு உள்ள போடு, நான் வந்து சாட்டை மாதிரி ஆகணும், அந்த கட்சி டேக் ஓவர் பண்ணோம்ல. அவருக்கும் பாவம் 60 வயசு ஆகுது இல்ல. ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சண்டை வந்துச்சே நாம் தமிழருக்குள்ளேயே, ஒரு அக்காக்கும் அவங்களுக்கும். அதெல்லாம் சும்மா அங்க இது நாம் தமிழர் கட்சியில சண்டைய போட்டுக்காததுக்கு இதுவா இருக்கு. இல்ல இப்போ அதே பல்லவி நம்ம எம்எல்ஏ ஜெயிச்சாங்கல்ல, அவங்க தொகுதியில ஒரு டாக்டர் நின்னாங்க, அதுக்கு வந்து எதிர்கட்சி கிட்ட காசு வாங்கினா அவங்களே சொன்னாங்க திருவிகா நகர்ல. அவங்களே சொன்னாங்க, அந்த கேண்டிடேட்டே சொன்னாங்க எனக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யறது கட்சியிலேயே காசு வாங்குறானுங்கன்ட்டு. இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, அது ஒரு மானங்கெட்ட கட்சி. நான் ஜெயிச்சிருப்பேன், நான் தொகுதியில் ஜெயிச்சிருப்பேன், எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன எடுத்துட்டு ஒரு டம்மி கேண்டிடேட் போட்டாங்க வேணும்னே காசு வாங்கிட்டு வேற கட்சியில அப்படின்னு. ப்ரோ வேற நல்ல கட்சியை பத்தி பேசுமா, ஆட்டல் இல்லாத கட்சியை பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம கட்சியை பத்தி பேசுவோமா? நல்ல கட்சி கஷ்டம். கட்சி ஏதாவது இருந்தா அதை பத்தி பேசுவோமா? கட்சியில நல்ல கட்சியா? இல்ல கொஞ்சம் பேசுற மாதிரியாவது இருக்கிற மாதிரியாவது அப்படி எதுவுமே இல்லையே. ஏடிஎம்கேவும் இல்ல, அவனுக்கு என்ன ப்ரோ ஆனானுங்க, இந்த கமலேஷ் என்ன ஆனாங்கிற மாதிரி. ஏடிஎம்கே என்ன ஆனானுங்க சத்தே காணோம். 29 பிஜேபி இல்ல அவங்க அந்த மீதி இருக்கிற டிக்கெட்டுங்களை வந்து இழுத்து பிடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது 29 பிஜேபி. ஆமாமா, அது என்ன 29 அபிஷியலா வைக்கிறாங்க. இப்ப ஆல்ரெடி அவங்க பல வருஷமா கூட்டணியில இருக்காங்க. ஆமா, அது கள்ள கூட்டணி இல்ல, நல்ல கூட்டணி. யாரு டிஎம்கே சொல்றீங்களா? டிஎம்கேவும் பிஜேபியும் சேர்றாங்கன்ற. என்னைக்கு தேதி பின்னர் அறிவிக்கப்படும். தேதி பின்னர் அறிவிக்கப்படும். அவனுங்கதான் 2000ல இருந்து இருக்கிறானுங்களே. ப்ரோ ஒரு நிமிஷம், டீலிமிட்டேஷன் பத்தி பேசணும்னு நினைச்சேன். அது வந்துட்டு இவங்க டிஎம்கே காரங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க, உண்மையா? உண்மை. அத டைவர்ட் பண்றதுக்கு தாங்க இந்த ப்ரொடெஸ்ட். அதை டைவர்ட் பண்றது தான் இந்ததா. எதை சொல்லி ஓட்டு வாங்குறாங்க மாட்டினப்பதான் டிஎம்கே ஏதோ பெருசா மாட்டினப்ப அவங்க வேணும்னே ஃபெயில் ஆகும் தெரிஞ்சு கூட அப்ப அந்த டைம்ல இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, டிஎம்கே ஹெல்ப் பண்ணாங்க. சும்மா ஃபயர்லாம் வச்சு அப்படியே ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணாங்க. நீங்க நான் சிம்பிளா சொல்றேன், இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வந்தா அவங்க வராங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வந்து இப்ப இல்ல நிவி, அதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க சொன்னதுக்கே வரேன் பாருங்க, ஒருத்தர் வந்து சாட்டை வச்சு அடிச்சிட்டு இருப்பாரு. இல்ல இப்ப கரெக்ட். இப்ப நீங்க சொன்னதுக்கே வரேன் பாருங்க. இப்ப என்னன்னா, இந்த சிஜேபியோட ப்ரொடெஸ்ட் யார் ஆட்சி எதிர்த்து நடக்குது, எந்த கட்சியோட ஆட்சி எதிர்த்து நடக்குது? பிஜேபி. ஓகேவா? அதோட நீட்சியா இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து ஃபேர்னிட் கேக்குறாங்க. ஆனா அதோட தொடர்ச்சியா நீட்சியா இங்க வந்துட்டு என்ன கேக்குறாங்க, எங்களுக்கு பேன் நீட் வேணும்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இது யாருக்கு எதிரா இந்த போராட்டம் நடக்கும்? பிஜேபி. அப்ப பிஜேபி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறது தமிழ்நாட்டுல யாரோட வேலை? டிஎம்கேவோட வேலை. சரியா? பிஜேபிய இந்த பசங்க கிட்ட இருந்து இந்த ப்ரொடெஸ்ட், தமிழ்நாடு ப்ரொடெஸ்ட்ல இருந்து காப்பாற்ற வேண்டியது டிஎம்கேவோட வேலை. அப்ப டிஎம்கே பிஜேபியை காப்பாத்தணும்னா எந்த சைடு இதை டைவர்ட் பண்ணணும்? டிவிகே சைடு தான் டைவர்ட் பண்ணணும். அவ்வளவுதான் ப்ரோ, வேற எதுவுமே இல்ல ப்ரோ. அந்த பசங்க ப்ரையாரிட்டியும் டைல்யூட் பண்ணி, அதாவது நம்ம சிஎம் வந்து அந்த பசங்க போராடட்டும், அவங்களுக்கான ஸ்பேஸ் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணட்டும்னு அவங்களை வந்து விடுறாரு. இவங்க உள்ள பூந்து அதை கரைச்சல் பண்ணி சில இல்லீகலான விஷயங்கள் பண்ணி, அதாவது வந்து போராட்டம் பண்ணக்கூடாத பெர்மிஷன் இல்லாத இடத்துல போராடுறது. அப்ப இவங்களை வந்து பண்றது, இவரை வந்து இவர் பேசவே இல்லைன்னு சொல்றது. இன்னைக்கு ஒரு பொண்ணு அழகா பேசுனாங்க அந்த ப்ரொடெஸ்ட்ல, பாலநிலம்ல. என்னன்னா வந்துட்டு இந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சு 2 நாள் முன்னாடியே நம்ம சிஎம் விஜய் சார் வந்து அறிக்கை விட்டுட்டாரு. யாராவது வெளியிருந்து வந்து அதெல்லாம் இல்ல, அவர் இன்னும் வாயே திறக்கல அப்படி இப்படின்னு பேசினாங்கன்னா அவங்க பேச்சை கேட்காதீங்க. இந்த கூட்டத்துல இருக்கிற நம்ம எல்லாருக்கும் அது தெரிஞ்சுக்கணும். நாம முதல்ல அவர் 2 நாள் முன்னாடியே ஆதரவு தெரிவிச்சிட்டாரு, நம்மளுக்கு அவர் சப்போர்ட்டா நிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நம்ம இந்த போராட்டத்தை தொடருவோம். யாராவது வந்து அவருக்கு எதிராக அது திருப்புறாங்கன்னா நீங்க வந்து உஷாரா இருங்க, அவங்களெல்லாம் உள்ள விடாதீங்க, இல்ல அவங்கள பேச விடாதீங்க, இல்ல ஆதரவு தெரிவிச்சுட்டாங்கன்னு சொல்லுங்க. இவங்க எல்லாம் வந்துட்டு நம்ம இதுக்கு எதிராகவே, ஆளுங்கட்சிக்கு எதிராகவே இதை திருப்ப பாக்குறாங்க. அவங்க ஆனா நம்ம சைடு தான் நிக்கிறேன்னு ஆதரவு தெரிவிச்சு அறிக்கை விட்டுட்டாரு அவரு சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தெளிவா பேசுச்சு.
ஒரே நிமிஷம் இந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது நின்று இந்த போராட்டத்தை போட்டோ எடுத்து காலையில வேலைக்கு போற பிஸிலையும் போட்டோ போஸ்ட் பண்ணிட்டு போறாங்களா, அவங்க கூட போராளிகள் தான். அவங்களும் நமக்கு ஒரு ஃபேவர் தான் பண்றாங்க. எல்லாருமே போராளிகள் தான். இங்க வர எல்லாரையுமே அரவணைச்சுக்கணும். நம்ம நேத்து படம் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் இங்க உள்ள சேர்த்துக்கூடாதுன்னா சொல்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை. யார் வேணா எங்க இருந்தாலும் வரலாம். இதுக்கு சப்போர்ட் தெரிவிச்சு வந்து நிக்கிறாங்கன்னா அவங்கள வரும்போது அரவணைச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து போராடணும் அப்படின்னு அவ்வளோ மெச்சூர்டா ஒரு சின்ன பொண்ணு பேசுது, ஒரு ஸ்டூடெண்ட். இவ்வளோ பெரிய கட்சிக்கு எங்க போச்சு அறிவு? அத்தனோண்டு சின்ன பசங்க. நீங்க வந்து இந்த மாணவர் போராட்டத்தை வந்து இவங்க வந்து ஹைஜாக் பண்றது வந்து இன்னைக்கு நேதான் நடக்குது. இந்த பராசக்தி படம் என்ன கான்செப்ட் ப்ரோ? அது யாரு போராட்டம் ப்ரோ? யாரு போராட்டம்? யாரு ஹைஜாக் பண்ணா? இது அவங்க பழைய டெம்ப்ளேட். அததான் இப்பயும் கையால பாக்குறாங்க. புரியுதா? அண்ணே சொன்ன மாதிரி இன்னுமா அதே வச்சிருக்கீங்க, ரொம்ப பழசுங்க இதெல்லாம். அவர் சொல்லியே இவனுங்க திருந்தல. அவர் அதை சொன்னா இவனுக்கு ட்ரிகர் ஆகுறானுங்க. அவர் என்ன சொன்னாரு? அவர் இதெல்லாம் விட தெளிவா ஒரு பாயிண்ட் சொன்னாரு. உங்களுக்கு நீங்க தோத்ததுக்கான காரணமோ பிரச்சனையோ உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கு. நீங்க அங்க வெளியே தேடாதீங்க. இன்னும் அதே அவங்க ரியலைஸ் பண்ணாம உட்காந்துருக்காங்க. எல்லாம் ஃபேமிலி இஷ்யூஸ். ஃபேமிலி பாலிடிக்ஸ் பண்ணா ஃபேமிலி இஷ்யூஸ் வரதான் செய்யும். என்ன பண்றது? ஆனா எனக்கு வந்து அப்படி என்ன சொல்றது, நினைக்க வந்து ஆச்சரியமா இருக்கு அவர் சொல்றதெல்லாம். அந்த டயலாக் எல்லாம் இருக்குல்ல, குறி வைத்தால் தவற மாட்டேன், சொல்லி அடிக்கிறதுல கில்லி சொல்லுவாங்க. இவரு சொல்லி அடிக்கலங்க, இவரு சொல்லி 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 அடி 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 அடிச்சிருக்காரு. ஒவ்வொன்றுமே இப்ப இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் எப்ப இருந்தோ வர்ற ஒன்னொண்ணுமே எல்லாமே ஓ இதுக்கு இது லிங்க் ஆகுது, இதுக்கு இது லிங்க் ஆகுது. அதே மாதிரி இவருக்கு அமையுதா இல்ல அமைச்சுக்கிறாங்களா? இப்ப அந்த ஆக்ஷன் கூட ஸ்டாலின் வந்து தெரியாம செஞ்சாங்களா இல்ல அந்த படத்தை ஏற்கனவே பார்த்துட்டு தான் செஞ்சாங்களா அப்படின்னா கூட அது ரிப்பீட் எல்லாம் வரல அந்த படத்துல கூட. பட் திருப்பி பாருங்க, அவருக்கே தான் அமையுது அது. இது பண்ணுவோம் இந்த மாதிரி இயற்கையே அவருக்கு வழி விட்டுருது. அதுதான் கேக்குறேன், அது அந்த மாதிரி அமைச்சுக்கிறாரா, அமையுதா? இது ரொம்ப நாளே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவரு என்ன நியாயமோ அதை பேசுறாரு. பாண்ட் டு வின், அது அதுக்கேத்த மாதிரி பாண்ட் டு வின், டைம் டு லீட், இந்த மாதிரி டேக் லைன்ஸ் இதெல்லாமே எல்லாமே சும்மா வரலடா தாவேக்காரன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு மட்டும் தான்டா உரிமை இருக்கு. அவரை நீங்க வாங்கோ பாபா மாதிரி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன்க்கா நீங்க. இல்ல முன்னாடியே கணிக்கிறது என் பேச்சு. ஆமா அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிரெடிக்டபிளா அப்படியே வந்து இது சொல்றது எல்லாமே இது நல்லா இருக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பிகில்ல சொல்ற மாதிரி. கரெக்ட். அவனுங்க எது எல்லாத்தையும் நமக்கு செட் ஆகுது இல்ல. அண்ணன் பண்ற சின்ன சின்ன நறுக்கு 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 அந்த ஆக்ஷன் நல்லா இருக்கும். அதை விட இந்த இதுல ஓடி 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 கரூர்ல முடிக்கும் போது சொன்னாரு தெரியுமா, வர்ற உள்ளாட்சி தேர்தல திமுக வச்சு வெளுத்து விடுங்க வெளுத்து விடுங்க அப்படின்னாரு. வெளுத்து விடுங்க சும்மா இல்ல, இவரு எதுவும் சொல்லாம இருந்தாலே ஆல்ரெடி இவர் 108 ஜெயிச்சதுக்கு ஜெயிக்கிற கட்சிக்கே ஓட்டு போடுவோம்பா, எதுக்குவா ஓட்டை வேஸ்ட் பண்ணிட்டுன்னு எல்லாரும் வந்து இவருக்கு தான் போடுவாங்க. ஏற்கனவே இவர் வேற வெளுத்து விட நிறைய பேரு இவங்க வரமாட்டாங்க, நம்ம ஓட் வேஸ்டா போயிரும்னு டிஎம்கே போட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஓட்டெல்லாம் இனி நமக்கு தான் வேணும். ஆமா ஏங்க நீங்க டயப்பர் பேட்ச் வரைக்கும் ரெடியா இருக்கு. அடுத்து 15 வருஷம் என் பொண்ணுக்கு எல்லாம் கரெக்டா 15 வருஷத்துல 18 வயசு ஆகும்போது மொதல் ஓட்டு தலைவனுக்கு தான். இப்பவே ரெடியா இருக்கா அவெல்லாம். அடுத்தது என் பையன் ஓட்டிங் எல்லாம் வந்துரும். ஆமா தினேஷ் ப்ரோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அதுக்கு அடுத்த பேட்ச் ரெடி பண்ணுங்க பாக்கலாம். கண்டிப்பா இதுதான்டா குடும்ப பாலிடிக்ஸ். நாங்க குடும்பமா சேர்ந்து பண்ணுவோம்டா எல்லாரும். ஓட்டு போடுவோம்டா நாங்க. நீங்களே ஆட்சி தான பண்ணுவீங்க. நீங்க ஃபேமிலி பாலிடிக்ஸ் பண்ணீங்களா, நாங்களே ஃபேமிலி பாலிடிக்ஸ். டேய் கண்டென்ட் வேற எங்க போகுது? வேணா ஏங்க ஓட்டு போடுறதாங்க பேசிட்டு இருக்கோம். சரி ஹரி அது பாரு. இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ, எதுல ப்ரோ அனுப்பிருக்கீங்க? எக்ஸ்லயா? எக்ஸல். சரி இல்ல நீங்க பேசுங்க. கவி அரசு ப்ரோ வந்து ஏதோ பேசணும்னு வந்தாரு. அந்த மனுஷன் எங்க அவனும் போயிட்டானே? இல்ல அவர் வந்த பேர் நம்ம எங்க ஓவர்லாப் ஆயிட்டு. அதான் லிசனர்ஸும் அதான் சொன்னாங்க, நிறைய ஓவர்லாப் ஆயிடுச்சு. ஆமா நிறைய ஓவர்லாப் மெசேஜ். இல்ல நம்ம பழைய ஃபார்முக்கு வருவோம். இல்ல ரொம்ப நாள் கழிச்சு பண்றதுனால அது அந்த ஓவர்லாப் நேச்சுரலா நடக்கும். பட் கோயிங் ஃபார்வர்ட் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். சாரி லிசனர்ஸ்க்கும். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. கமெண்ட்ல வருதா உங்களுக்கு? வருது வருது. ஒருத்தன் என்னைய அட்டாக் பண்ணி வேற அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். வரதான் செய்யும். நம்ம ஆளுதான். வரவே இல்லைங்க எனக்கு கமெண்ட். பக்கு
பக்கா சந்தோஷமா இருங்க. எனக்கு வருது. எனக்கு பக்காய் வெளியே போயிடுச்சு. வெளியே போயிட்டு இப்ப 2 வாட்டி நான் வெளியே போயிட்டு வந்தேன். ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி நீங்க இப்ப அனுப்புனதானே பாத்துட்டேன். உங்களத பாத்துட்டு தான் நான் இப்பதான் வெளியே வந்தேன். அதை பாத்துட்டு என்னடா மெசேஜ் இருக்குன்னு பார்த்தேன். அது சிஜேபியே கை விட்டுருச்சு போராட்டத்தை. இவங்க சும்மா இதுக்கு மேல இவங்களுக்கு வலு இழந்துடுவாங்க. இதுக்கு முன்னாடியே வலு இல்ல, விடுங்க ப்ரோ. முன்னாடியே வலு கிடையாது ப்ரோ அவனுங்க இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க அவங்க சிட்டிங் சிஎம் நீங்க தோக்கடிச்சு எம்எல்ஏ கூட இல்லாம நீங்க வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. அவங்க இருப்ப காட்டிக்கிறதுக்கு அவங்க என்னதான் செய்வாங்க? உதயநிதி வந்து போராடலாம் மாட்டாரு, அவருக்கு எங்க இருக்காருன்னே தெரியாது. என்னதான் செய்வாங்க அந்த கட்சியோட தொண்டர்கள்? இப்படிதான் ஏதாவது காட்டிக்கணும், நான் இங்க இருக்கேன் 400 கோடி தான் அதெல்லாம் பண்றாங்க. விடுங்க. இல்ல நான் அப்பனா வந்துட்டு அப்ப கூட வந்துட்டு திருந்தி நம்ம கட்சியில வந்து சேரணும், நல்லது பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. வேணாங்கிற சும்மா இருங்க. ஏன் கட்சி நல்லா இருக்கிறது பொருட்கள் உங்களுக்கு? ஏங்க நல்லது பண்றது நினைச்சுங்க ப்ரோ. நீங்க யாராவது 1-2 பேர் அதுல இருப்பாங்க ப்ரோ. இப்போ நீங்க வந்து ஒரு 5 நிமிஷம் ஊப்பியா நடிங்கன்னு சொன்னா உங்களால முடியும்? அப்ப அவனுக்கு நம்மளை பார்க்கும் போது கருமம் இருக்கும். உழைக்கணுமா, நல்லது செய்யணுமா, வேர்க்குமா அப்படிங்கிற கேஸ் அவங்க எல்லாம். சரியா? அவனுங்கள போய் நீங்க இங்க வா, வேலை செய்ய, நல்லது பண்ணு, என்ன நீங்க? அவனே அந்த டிஎன்ஏவே வேறங்கிறனாலதான் அவன் அங்க இருக்கான். அவனை புடிச்சு கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து, ஏன் இங்க நம்ம நல்லா இருக்கிறது பொறுக்கலையா அவங்களுக்கு? ஊழல்லாம் பண்ணாம இருக்கணும், அதெல்லாம் அதான் வேர்க்குமே. ஐயோ வேலை செய்யணுமா, வேர்க்குமேங்கிற கேஸ் அவனுங்க எல்லாம். இல்ல வடிவேல் டயலாக் இருக்கு, ஏதோ ஒன்று சுரக்கிறது. அதாவது பரிதாபப்படுறதா என்ன சொல்றதுன்னு தெரியல ப்ரோ. இது வந்து நான் ஜனநாயகன் படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மிக்ஸ்ட் இமோஷன் இருந்தது, அது வேற. இப்பயும் ஒரு மிக்ஸ்ட் இமோஷன் இருக்கு. இது என்னன்னு சொல்லவே தெரியல. வந்து திட்டணும்னு தோணுது. நினைச்சிட்டு இருக்கியாடா? இல்ல பண்ண வேலைக்கெல்லாம் இருந்தால் மூஞ்ச பார்க்கும்போது எரிச்சல். ஒரு பழைய காமெடி ஒண்ணு இருக்கும்ல ஹரி, ஒரு பழைய காமெடி இருக்கும்ல, படித்தவுடன் கிழிக்கவும். அந்த மாதிரி இத பார்த்த உடனே சிரிச்சிடுங்க, அவ்வளவுதான். என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன தைரியம் இல்லை இவங்களுக்கெல்லாம்? எப்படி 5 வருஷம் நீங்க சிஎம் இருந்தீங்க, ஒண்ணுமே கிழிக்கல, தைரியமா வந்து நீங்க போடுறீங்க. இதெல்லாம் மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. நாங்க 8 கோடி பேருக்கு நாங்க 8 கோடி பேருக்கு வந்து நாமம் போட்டிருக்கோம். நாங்க எவ்வளவு தைரியமா இருக்கணும்? அதெல்லாம் அந்த காலம் மலையேறி போச்சு. எல்லாரும் பாலிடிக்ஸ கவனிக்கிறாங்க. மெயினா மக்களுக்கு மெமரி பவர் வந்துருச்சு. 2 வருஷம் முன்னாடி நடந்ததெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்க. இப்போ போன வாட்டி எலெக்ஷன்ல நீட்டை ஒழிச்சிருவோம்னு போட்ட நாமத்துக்காக தான் இப்போ நம்ம தோத்துருக்கோன்றது கூட மறந்துட்டு கல்யாண வீட்டுக்காக போய் ஒப்பாரி வச்சுன்னு போய் ப்ரொடெஸ்ட்ல குத்த வச்சிருக்கானுங்க. அதனால இது தெரியாம போச்சு. இது ஒரு நல்ல மீம் கண்டென்ட். கரெக்ட். கல்யாண வீடு இல்லாததால் ஆடி மாசம்ங்கறனால போட்டு பழக வேண்டியதா பாலன் இல்லத்தில். அது வேணாம். அது வந்து அது ஒரு தனிப்பட்ட கட்சியோட இடம். தனிப்பட்ட கட்சியோட இல்ல கார்த்தி ப்ரோ, தனிப்பட்ட கட்சியோட இடம் தான். அந்த கட்சி இடத்துல உட்காந்துட்டு தானே வந்துட்டு இவங்க போய் சனம் செட்டி போய் பேசும்போது விரல காட்டினா அவன். அவனுங்க அதையே பண்றானுங்க. அது சொல்றதுல என்ன இருக்கு? இதெல்லாம் அளவு பண்ணிட்டு எப்படி காட்டுற எப்படிங்க இந்த அளவு அங்க இருக்காங்க? முதல்ல லேடிஸ் ஜென்ஸே இல்ல ப்ரோ, அங்க ப்ரொடெஸ்ட்க்குன்னு வராங்க. அவங்க கருத்தை பதிவு பண்ண உங்களுக்கு உரிமை இருக்கும். உனக்கு முரண் இருக்கா? அவங்க பேசி முடிச்சா மைக்க புடிச்சு நீ எதிர்த்து பேசு. என்ன பெரிய நீ அறிவார்ந்த சமூகம் மயிறு மட்டன் பேசுறீங்க? அதுதான் இது அவங்களோட கருத்து சொல்றது கூட உங்களால விட முடியல. மைக்க புடுங்குறானுங்க ப்ரோ. நீங்க இல்ல இந்த மதிவதனி எல்லாம் வந்து தேவையில்லாத கண்டென்ட் எல்லாம் பேசுது. நீங்க வாயை மூடிட்டு உட்காந்து கேட்டு நிப்பீங்க. என்ன இவன் பொன்ராஜ் எல்லாம் வந்து பேசுவான், நீங்க கேட்பீங்க. என்ன அவங்களோட தனிப்பட்ட கருத்து ஒருத்தனை சொல்ல வராங்க, அது கேட்கறதுக்கு உங்களுக்கு முடியலன்னா அங்க அது இப்போ ஃபேக்கு தான். அது கரெக்டு தான். அதோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பின்ன அதானே அது. அவங்களோட சொந்த கருத்தை கூட உங்ககிட்ட வந்து கன்வே பண்ண விடாத அளவுக்கு மைக்க பிடிச்சி மைக்க வாங்கிட்டு துரத்துறானுங்க. லிட்டரலா அது வீடியோலயே தெரியுது. இன்னைக்கு யாரோ வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருந்தாங்க. நேத்து வந்து ஒரு 3 பேர் போயிருப்பாங்க போல இருக்கு பசங்க. அங்க வந்து அவங்க கிட்ட நீங்க உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா என்னன்னு கேட்டுட்டு, அவர் டாக்டரா, ஆனா அவர் வந்து பேச விடலையாம்.
ஆக்சுவலி ஏதோ எதை பத்தியுமே இது நான் ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல அவர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு, அப்ப கேட்டேன். இவர் பாண்டா போட்டிருந்தாரு ப்ரோ அந்த ஸ்பேஸ்ல. ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு இல்ல நேத்து மான்ஸ்டர் ஸ்பேஸ்ல கூட ஒருத்தன் பேசி இருந்தான் கார்த்தி ப்ரோ. அந்த ஒருத்தர் வந்து சொன்னாரு ஞாபகம் நேத்து. இல்ல அவன் இதுலயும் இருக்கான், லிசனர்ஸ்ல இருக்கிறான். நிவி சிஸ்டர் நீங்க சொன்னது கரெக்ட். அவர் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா ஒரு வீடியோ விட்டு இருந்தாரு. அந்த வீடியோலயே சொல்லிருப்பாரு, இந்த மாதிரி வந்துட்டு நான் போய் பேச போனேன், அவங்க வந்து 10K ஃபாலோவர்ஸ் இருந்தாதான் நீங்க பேசணும், ஜனநாயகன் பத்தி தான் நீங்க பேசணும் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. நம்ம கூட ஜனநாயகன் பத்தி பேசல, அவங்களுக்கு அவ்வளவு ஆசை படத்து மேல. என்ன பண்றது, FDFS டிக்கெட் கிடைக்கல, ஆண்டில ப்ரொடெஸ்ட் போயிட்டானுங்க போல. எல்லாத்தையும் அணிலுங்க எடுத்துட்டு போயிடுச்சு, நம்ம பாக்கலாம்னு பார்த்தா அப்புறம் நம்ம போய் டிக்கெட்டுக்கு நிக்கிறோம் அது இதுன்னு சொல்லிட்டு அது அவனுங்க ரிவ்யூ போட்டுட்டு இருக்காங்க. அதான் அந்த லக்ஷ்மி ஏதோ இந்த வீக்ல வேலை செய்யறாங்கல்ல, அந்த கண்ணாடி போட்டு லட்சுமி அம்மாளா, அதான் லக்ஷ்மி சுப்ரமணியம், தேங்க்யூ. அந்த அம்மா எல்லாம் உட்காந்து ரிவ்யூ போடுறாங்க. அவங்கதான் 2 நாள் முன்னாடி வந்துட்டு இங்க போராட்டம் நடக்குது எல்லாம் படம் பாக்குறாங்க. ஏமா நீ ரிவ்யூவே போடுற, படம் பார்க்காமலே ரிவ்யூ போடுறியா? வாட் இஸ் திஸ் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸா? ஏங்க லீக்ட் படத்துக்கு போய் ரிவ்யூ போறாங்க, என்னல அறிவாளிங்க கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது வந்து என்னோட ப்ரொஃபஷன், இது என் வேலை, நான் செஞ்சுதாகணும். ஏது போராட்டத்தை விட்டு நீ எப்படி வேலைக்கு போலாம்? வாட் இஸ் திஸ்? வெரி பேட். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. போராடிட்டு இருக்கு இல்ல, டிஎம்கே போராடிட்டு இருக்கு. ஆஸ்தான நீங்க வந்து பேச்சாளர் டிஎம்கே. இதுல பியூட்டி என்ன தெரியுமா கார்த்தி ப்ரோ, டிஎம்கே போராடுது நாம தான் சொல்றோம். அவங்க எல்லாம் நியூட்ரல் ஃபேஸ் வச்சுட்டு வந்து போராடுறாங்க. டிஎம்கே தான் போராடுதுன்னு சொல்லிக்க கூட திராணியம் துப்பம் இல்ல. இல்ல ஹரி ஒத்துக்கிட்டானுங்க. எப்படி எல்லாம் மாட்டி தோல் உறுத்ததுக்கு அப்புறம் அவன் போராட்டத்தை விட்டுட்டு கை விட்டு போனதுக்கு அப்புறம் வேற வழி இல்ல. கிட்ட வந்து நீங்க கால்ல விழுந்து கெஞ்சினீங்க, நாங்க தான் வந்து உங்களுக்கு சப்போர்ட். இந்த புலிகேசி படத்துல வெளியே வந்து வெள்ளக்கொடி இப்படி காட்டுவானே போருக்கு வந்து எல்லாரும் நிக்கும் போது, அந்த மாதிரி காட்டுறது. நீ போராடிக்க, அண்ணன் பர்மிஷன் கொடுப்பாரு, எப்படியோ ஒரு 5 பேர் தான் இருப்பீங்க, அப்புறம் உங்களுக்கே போர் அடிச்சு வீட்டுக்கு போயிருவீங்க. பண்ணுங்க நாடாடே எப்பா, எப்படா இவ்வளவு டபுள் ஸ்டாண்டர்ட்லயும் இவ்வளவு ஹிப்போக்ரிசிலயும் வாழ்றீங்க. அழகா அவங்க வந்து முடிச்சிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் எவனா உக்காந்தீங்கன்னா இது சட்டம் தன் கடமை செய்யும்னு எதனா பஞ்சுனா உக்காந்து ஒப்பாரி வச்சீங்கன்னா வேலைக்கு இல்ல. சட்டம் எல்லாம் கடமை எல்லாம் செய்ய தேவையில்ல கார்த்தி ப்ரோ. இவனுங்க போய் உட்கார்ந்தா, டிஎம்கே உட்கார்ந்தா யாரு மக்கள் கூட போய் கலந்துப்பாங்களா அந்த போராட்டத்துல? 5 பேர் இருப்பான், 5 பேர் 2 பேர் தனியா உட்காந்து கட்டி கிளம்பி போயிடுவானுங்க. நீ இல்ல நேரத்தே வந்து அந்த பாய் கத்துனாரு பாத்தீங்களா, கத்துன வேகத்துக்கு ஜூலியும் அந்த பக்கத்துல இருந்த பையனை எஞ்சி ஆட்டோ புடிச்சு ஓட்டானுங்க. ஒரே இதுல கேங்கே கிளம்பிச்சு. பாய் சாம்பிராணி போட்டு செருப்பு கழட்டி அடிச்சிட்டாரு. நான் போஸ்ட் போட்ட மாதிரி, நீங்க இந்த ஜென்ஜி டிஎம்கே இப்படிலாம் போட்டுட்டு வந்து உட்காந்து மடை மாற்றாதீங்க இந்த போராட்டத்தை அப்படின்னு தெளிவா சொல்றாரு. இல்ல பாய் வந்து அந்த இது போராட்டத்தை உயிரோட ஆக்கிட்டாரு. இல்லன்னா அந்த போராட்டம் வந்து அது கண்டிப்பா வந்து நேத்தே வந்து நிறைய பேர் போஸ்ட் போட்டுருந்தாங்க. ஒரு குட் காஸ்க்காக வந்து அங்க வந்து உட்கார்ந்து போராடுறாங்க பண்றாங்க. நீ என்னத்துக்கு போய் அதுல போய் தலையை விட்டு அஜெண்டா பண்ணி திருப்பி நீ எதுக்கு பிஜேபியை காப்பாத்தி விடுற? அது டிஎம்கேவோட வேலை தானே. எதுக்கு நீ பிஜேபியை காப்பாத்தி விட்டுக்கிட்டே இருக்க? இது பிஜேபிக்கு எதிரான போராட்டம் தானே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிரான போராட்டம் தானே, அங்க ஆளுங்கட்சி பிஜேபி தானே. அதை நோக்கி தானே ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்கறாங்க. தாவேக்காவை நோக்கி நீ கேள்வி கேளு, நம்ம ஸ்டேட் இஷ்யூஸ்க்கு நீ கேள்வி கேளு, வேணான்னு சொல்லல. 5 வருஷமா நீ புடுங்காததெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து நீ ஏன் பண்ணலன்னா ஒன்னொன்னா தானே பண்ண முடியும். நீ குப்பை கிடங்கு மாதிரி போட்டு வச்சுட்டு போயிட்ட எல்லாத்தையும். அந்த மனுஷன் இஸ் அ வெரி வெல் ஆர்கனைஸ்ட் பர்சன். அவரை மாதிரியே அவரோட ஆஃபீஸும் இந்த ஹோல் அஃபீஷியல் ஸ்ட்ரக்சரும் மாறணும்னு ரீஸ்ட்ரக்சரிங் நடந்துகிட்டு இருக்கு. இட் வில் டேக் சம் டைம். சும்மாவே வந்துட்டு பல வருஷமா ஆளுங்கட்சியே இருந்தவங்களே ஆட்சி மாற்றம் வரும்போது ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு வந்து they will take some time to stabilize. இது நார்மல். அதெல்லாம் இவனுங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் இப்படி ஹை ப்ரெஷர்லாம் கொடுத்தா அவர் ஓடிடுவாரு. டேய் அந்த ஆள் ஹை ப்ரெஷர் என்வாயன்மெண்ட்ல தாண்டா பீக் எஃபிஷியன்சில ஒர்க் பண்ணுவாரு. அது புரியாம லூசு மாதிரி அவரை ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இத்தனை வருஷம் ஆகியும் அதை தெரிஞ்சுக்கலடா நீங்க. உங்க எதிரி யாரு, அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு முதல்ல நீங்க அவரை எதிரின்னு நினைக்கணும். நாங்கெல்லாம் வந்து எதிரியா பார்க்க மாட்டோம். எங்களுக்கு கீழே தான் நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தா முட்டா கூமுட்ட மாதிரி அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான் சாகிற வரைக்கும். தேய்ச்சி இந்த மெட்ராஸ் படத்துல கடைசி வரைக்கும் எங்க அப்பா படத்தை எப்படியாவது இதுல வரைஞ்சிருப்பா செவத்துலன்னு அந்த வயசாகி தாடியெல்லாம் பணம் கொடுத்து ஏமாந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நாள் ஜெயிச்சிரும் இப்படியே உங்க காலம் ஓட போகுது. அவ்வளவுதான்.
ப்ரோ இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப வந்துட்டு சிஜேபி ஆபீஸ்ல வந்துட்டு போராட்டத்தை வந்து முடிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா போராட்டத்தை முடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சிஜேபி ஒருங்கிணைப்பாளர் வந்து அடிச்சிருக்காங்களாம் இன்னொரு கும்பல். ப்ரோ இதுல வேற ஒரு விஷயமும் இருக்கு, ஆனா அது இப்ப நம்ம இங்க பேச முடியாது. நான் அப்புறம் சொல்றேன். இதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது சென்ட்ரல் நடக்கிற பிரச்சனை. அத வந்து டிஎம்கே தான் இருக்கான். இல்ல ப்ரோ, அங்க சொல்றேன் நான், மேலேயே பிரச்சனை இருக்கு ப்ரோ இதுல. அதனா இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை ஆகல, அதனாலதான் நான் பப்ளிக் அதை சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். நான் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டு சொல்றேன். அது எங்க அப்பா மூலமா சில நியூஸ் எல்லாம் வந்துச்சு. அதாவது அண்ணா ஹசாரேவில் இறக்குறதா இருந்துச்சு போராட்டத்துக்கு. அந்த இதுக்கு பண்ணாங்க தெரியுமா, ஆம் ஆத்மிக்கு முன்னாடி இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் ஒரு மூவ்மெண்ட் நடந்துச்சு. இந்த மூவ்மெண்ட் நடக்கும்போது அது டெல்லியில நடக்குது. அதுக்கு அதுக்கு அந்த மூவ்மெண்டோட இங்க கோயம்புத்தூர்ல நடக்கும்போது நான் இருந்தேன் அந்த மூவ்மெண்ட்ல. அப்புறம் அந்த மூவ்மெண்ட்ல இருந்துதான் கட்சி பிறக்குது, கட்சி. அப்ப பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆகும்போது இல்ல நான் வெளியே வரேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். எங்க அப்பா எல்லாம் போயிட்டு போஸ்டிங் எல்லாம் வாங்கி இதாயிட்டாங்க அவங்கலாம். அதான் அந்த மாதிரி போயிடுச்சு. ஆனா வந்து இப்ப வந்து அவரை இது பண்றதா இருந்துச்சு, கொஞ்சம் கொண்டு வரதா இருந்தது. பட் அதான் அதுக்குள்ள இவங்க ப்ரோட்டஸ்டே முடிச்சுட்டாங்க. அந்த மனுஷனும் ரிசைன் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், தர்மேந்திர பிரதான். ஆமா நினைக்கிறேன், இல்ல பண்ணிட்டாரு. இல்ல இவங்க கேட்ட கோரிக்கை நிறைவேறுது இல்ல, ஒன்னொன்னா நிறைவேறுதுங்கும் போது அப்புறம் அவ்வளவுதான். நீங்க நீட்டை பேன் பண்றதுங்கிறது வந்து அது வெரி லாங் ப்ராசஸ் ப்ரோ. இது வந்து நீங்க முளையிலே கிள்ளி எறிஞ்சிருக்கணும். அப்பவே நீங்க வந்து ஆரம்பிக்கும் போதே முட்டுக்கட்டையை போட்டு இந்த அளவு போராட்டம் எல்லாம் பண்ணி நீங்க ஸ்ட்ரிக்டா நிறுத்தி இருந்தீங்கன்னா இவ்வளவு தூரம் அது வந்திருக்காது. அப்ப எல்லாத்தையும் லேஸ்ல விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்து பாசிட்டிவ்ஸும் இருக்கு, நெகட்டிவ்ஸும் இருக்கு ஆக்சுவலி. ஆமா ஆமா, நீட்ல பாசிட்டிவ்ஸும் இருக்கு, நெகட்டிவ்ஸும் இருக்கு. ஆனா வந்து நம்ம அதை இப்ப பேச வேணாம்னு இல்ல கரெக்ட் தான். ஆனா நான் சொல்றேன், நம்மளாலே இதுல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுங்கிறது நம்மளாலே இல்ல, நம்ம வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்க நம்ம அந்த எக்ஸாம் வேணுமா வேணாமாங்கிறது வந்து யோசிக்கணும் தான். அது வேண்டாம் அப்படி பேன் நீட்டுங்கிறத நம்ம ஸ்டாண்டு. ஆனா என்னன்னா இப்ப குழந்தைங்கள டைம் பீயிங்க்கு எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ண போறோம், இதுல இருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ண போறோம், இவங்களை மென்டலி எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம், நீட்டை எதிர்கொள்றதுக்கு, நீட்னால வர ப்ரெஷர்ஸ் எதிர்கொள்றதுக்கு குழந்தைங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிறத பேரண்ட்ஸாவும் யோசிக்கணும், ஸ்டேட்டும் வந்துட்டு யோசிக்கணும், கவர்மெண்ட்டும் யோசிக்கணும். அதை வந்து நம்ம எப்படி பண்றோங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரோ ராஜ்மோகன் அண்ணன் வந்துட்டு ஒண்ணு சொல்லிருக்க, அப்படி திமுக ஒரு செகண்ட் ராஜ்மோகன் அண்ணன் வந்துட்டு ஏதோ கீழே லிசனர்ல வந்துட்டாங்க, ஒரு செகண்ட் பதறிட்டேன். திமுக அடுத்தவன் பணத்தை திருடி தான் பார்த்திருப்போம், ஆனா மாணவர்கள் போராட்டத்துல ஊடுருவி அவர்கள் புகழை திருட பார்த்திருக்கிறது இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல என்ன அதான் ராஜ்மோகன் அண்ணே வந்து மறந்துட்டாரு போல ஹிஸ்டரி. இப்பதான் நான் சொன்னேன், அந்த டைம்லயே ஆனானப்பட்ட மாணவர் போராட்டத்தை ஆட்டையை போட்டு வந்து தான் போராட்டமா மாத்திக்கிட்ட கட்சி தான் அது. சோ அது ஒன்றும் புதுசெல்லாம் இல்ல, அண்ணன் மறட்டாருன்னு நினைக்கிறேன் நம்ம அண்ணன். ஆனா ஞாபகப்படுத்துறேன், அடுத்த மேடையில அப்படியே கொஞ்சம் அப்படியே போட்டு விட்டுருங்க. நான் சொன்னா இங்க 10 பேருக்கு தான் ரீச் ஆகும், நீங்க சொன்னா தமிழ்நாடு ஃபுல்லா ரீச் ஆகும். அதனால நீங்களே சொல்லுங்க, நல்லா இருக்கும். சரி, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். ஜான்விட்டா வந்து ஜனநாயகன் ஹிந்தில அங்க வந்து எப்படி சக்சஸா இல்ல என்ன, எப்படி போயிட்டு இருக்கு? அங்க ப்ரொடெஸ்டும் இருக்கு. பட் டிஸ்பைட் ப்ரொடெஸ்ட் வந்து நல்ல ரன் தான் அது. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை நம்ம ரெக்கார்ட் பண்ண சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது, என்னுடைய பர்சனல் இது. பட் ஆனால் அதான் நல்லா போகுதுன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஷோஸ் எல்லாம் நல்லாவே ஃபுல்லா தான் ஓடுது, தேர் என்ஜாய். பட் ஆனா இந்த ப்ரொடெஸ்ட் கொஞ்சம் ப்ரொடெஸ்டோட இது இருக்கு, கொஞ்சம் அதோடைய தாக்கம் இருக்கு. பட் ஓகே தான், அந்த தாக்கத்துக்கு மத்தியிலயும் இது ஓடுதுன்னா அப்போ வந்து இந்த படத்தோட உண்மையான பொட்டன்சியல் வேற. இந்த ப்ரொடெஸ்ட் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆயிருக்கும். மண்டேக்கு மேல இன்னும் கொஞ்சம் பீக் ஆகும். மண்டேக்கு மேல கொஞ்சம் பீக் ஆகிறதுக்கு சான்ஸ். ஆமா, மண்டேக்கு மேல பீக் ஆக சான்ஸ் இருக்கு. ஏன்னா ப்ரொடெஸ்டும் அப்படியே கொஞ்சம் இதாயிடுச்சு இல்ல, டைல்யூட் ஆகி முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். பாப்போம் எப்படி போகுதுன்னு. ஒருத்தன் இந்த போஸ்ட்ல, ஸோ நீலம் சோஷியல் வந்து ஏதோ ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல வந்து ஒருத்தன் ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருந்தான், ஒரு ஆள் பாத்தீங்களா? அதை நான் கூட அதுல நம்ம போலீஸை வந்து கம்ப்ளைண்ட் டேக் பண்ணியிருந்தேன், டிஎன் போலீஸை வந்து. என்னன்னா என்ன விஷயம், ஒரே நிமிஷம் அந்த ட்வீட்டை நான் படிக்கிறேன். கமான் அந்த வீடியோவை தூக்கிட்டாங்க போல இருக்கே. எந்த வீடியோ?
இப்போ இவங்க ப்ரொடெஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பட் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணாங்கன்னு போட்டிருந்த வீடியோவை நான் வந்து நான் வரும் அது என்னன்னு பார்ப்போம். சரி, நான் வந்து சொன்னது வந்து அந்த நீலம் சோசியல் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுல கண்ணையா சுந்தரம் அப்படிங்கிற ஐடியில இருந்து ஒரு ஆள் வந்து என்ன சொல்றான்னா, பாக்குறதுக்கு டிபியை பார்த்தா கொஞ்சம் ஏஜ் பர்சன் மாதிரி தான் தெரியுது, பட் ஊப்பி ஆட்டுறது. இது ஒரு அரிய வாய்ப்பு. அதான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கிற டைம்ல, இது நடந்து 2 நாள் ஆச்சு, ஓகேவா? அப்போ வந்து இந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு அரிய வாய்ப்பு இந்த ஆட்சியை அகற்ற. ஆனால் அது சாதாரணமாக நடந்து விடாது. பல 100 உயிர்கள் பலியாக வேண்டியது இருக்கும். கடவுளை நம்பியதற்கு அந்த கடவுளே காவு கேட்கிறது அப்படின்னு போடுறான். கரூர்ல இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படிதான் சில பேர் வந்து சில விஷயங்கள் போட்டாங்க. அதுல இருந்து அதாவது நான் வந்து இப்ப அது அந்த மாதிரிதான் நடக்கும் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரல. ஆனா அந்த சந்தேகத்துக்கு நம்மளை தள்ளுது. ஏன்னா வந்து வேற எந்த கட்சிக்காரனும் இப்படி ஒரு ட்ராமா வந்து கோத்ரூ பண்ணியிருக்க மாட்டாங்க நம்மள மாதிரி. தாவேக்காரன் எல்லாருக்குமே ஒரு ரேடார் இருக்கும். போஸ்ட் கரூர் எல்லாருமே இந்த மாதிரி சின்னதாவது பட்டாலும் நமக்கே ஒரு பர்சனலா ட்ராமா உண்டாகுது, நம்ம காஷியஸா வந்து பிஹேவ் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்பட்டோம். நமக்குமே ட்ராமா இருக்கு அண்ணாமலை கொண்டு. ஸோ அதுதான் நான் வந்து அதுல போலீஸ் தான் டேக் பண்ணி விட்டேன். பட் ஸ்டில் கொஞ்சம் அது வரி பண்ணிட்டே இருக்கு. ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு அது ஒரு பேக் ஆஃப் த மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இது கலைஞ்சிருச்சுல்ல, இவங்களுக்கு ஃபேக் இது தெரிஞ்சிருச்சு, அதனால இதுக்கு மேல இது இல்ல நிவி, இவங்க எனக்கு என்னன்னா, இவனுங்க எந்த எல்லைக்கு வேணா போவானுங்க. அது அது அவனுங்களை பத்தி எனக்கு தெரியும். அதுல பாதிக்கப்பட போற மக்களை தான் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. இவனுங்க என்ன சரி விடுங்க, அதுக்குள்ள நான் போக விரும்பல. எவன் போடுறான் போலீஸ் தான். காமன் பப்ளிக் ஸ்டூடண்ட்ஸ் அவங்க எல்லாம் வந்து அவேரா தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பாப்போம். ஜனநாயகத்துக்கு உட்பட்டு எந்த போராட்டம் நடந்தாலும் அண்ணன் வந்து தடையெல்லாம் பண்ண மாட்டாரு. அவர் வந்து ஸ்டாலின் சார் கிடையாது. ஆனா வந்து பெர்மிட் பண்ண இடத்துல போராட்டம் பண்ணணும், பர்மிஷன் வாங்கிட்டு போராட்டம் பண்ணணும். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்ததுன்னா அதோட வீரியம் வேற. அவங்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல, அவங்கள பிரைவேடைஸ் பண்ணி அந்த இதையே வந்து நீங்க மாத்தி விட பாத்தீங்க, மாத்தி விட்டுட்டீங்க. அதனால அவங்க போராடினாங்க. இந்த நீட்டு பிரச்சனை இன்னைக்கு நேற்று வரல, அதுவும் நீங்க ஆட்சியில் இருக்கும் போதே நடந்திருக்கு. 2 கட்சியுமே சொல்றேன், சரியா? இதுக்கெல்லாம் இத்தனை வருஷம் நீங்க வந்து ஒண்ணுமே செய்யாம இருந்துட்டு இப்ப வந்து நீட்டு 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 நீட்டுன்னா நீட்டி முளைக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 4 விஷயம் இருக்குது, திரும்ப திரும்ப அந்த அரைச்சமாவே அரைச்சு அது எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்து. இப்ப நீட்டுன்னு சொன்னா எல்லாருக்குமே டிஎம்கே தான் ஞாபகம் வரும்னு இவங்கெல்லாம் நினைச்சுக்கிறாங்க போல. அதெல்லாம் அந்த காலம் மலையேறி போச்சு. நீட் எதிர்ப்பு, அப்புறம் வந்து சனாதன எதிர்ப்பு, இன்னும் 2-3 வேர்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் வெறும் வேர்ட்ஸ். இவங்க இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க, அதோட முடிச்சுக்குவாங்க. உண்மையிலே செயல்பாட்டுல என்ன பண்ணிருக்காங்க? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. உதயநிதி பேசினார்ல சனாதனத்தை ஒழிப்போன்னு, இது வரைக்கும் எப்படி ஒழிச்சிருக்காரு? எப்படி ஒழிச்சிருக்கு? என்ன பண்ணிருக்காரு இது வரைக்கும்? சரி, எத்தனை போராட்டம் நடத்திருக்காரு? செங்கக்கல்ல தூக்கிட்டு போனதை சொல்றீங்களா? இல்ல, முட்டையை தூக்கி காட்டுனதை சொல்றேன். ஏங்க நீங்க வேற இவரு போய் நீங்க கேட்டீங்கன்னா போராட்டம் பண்ணலையா உதய் ப்ரோ அப்படின்னு இவங்க கட்சிக்காரங்களே போய் கேட்டா, சும்மா எவனா வந்துட போறான் அப்படின்ட்டு போயிடுவாரு. வந்துட்டான்னா அப்புறம் கூட்டம் கூடிரும். அதெல்லாம் நமக்கு அலர்ஜி. நம்ம வந்து போகணும், துபாய்க்கு போகணும், அதுதான் முக்கியம். இல்ல அவன் உதயம் அப்படிதான் பேசியிருந்தால, எங்க தாத்தா அவ்வளவு பண்ணிருக்காங்க, எங்க அப்பா ஜெயிலுக்கு போயிருக்காங்க, நீங்க என்ன சார் பண்ணீங்க? வேணா அதை வேற ஞாபகப்படுத்தாதீங்கக்கா. மிசா ஊத்திக்கிட்டு வருவாங்க. மிசா டைம்ல தான் கேள்வி உள்ள போயிருக்காரு அவரு. மிசாக்காக உள்ள போல. கரெக்ட். அந்த டைம்ல பிக் பாக்கெட் அடிச்சோம்னா அப்ப மிசால உள்ள போனோம்னு சொல்லிக்கலாம். ஆமா ப்ரோ, இல்லையா? மிசா டைம்ல உள்ள போனவங்க நாங்க அந்த டைமை மட்டும் கட் பண்ணிடுவோம். அதுதான் தந்திரம், எங்க ராஜதந்திரம். பாத்தீங்களா? ஆமா, அதுக்கப்புறம் தான் அது ஏன் உள்ள போனா என்னன்னு அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோஸ்ல பார்த்த டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஐயோ ஐயோ.
ஆனா நீங்க திமுக காரனா இருக்கணும்னு வைங்க ப்ரொஃபசர் ப்ரோ, ஒரே குவாலிட்டி மட்டும் இருந்ததுன்னா போதும். நீங்க வந்து இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட வேணாம். நாளைக்கு நீங்க திமுக எக்ஸாக்ட்லி அதேதான். எப்படி ப்ரோ? அதான் சொல்றேன், அவ்வளவுதான். அதெல்லாம் கழிச்சு என்ன சொன்னா எனக்கு இல்ல, நீங்க திமுக காரனா நாளைக்கு மாறணும்னா ஒரே ஒரு இதுதான், குவாலிட்டி இருந்தாலே போதும். வெக்கமான சூடு சொன்னே இருக்கவே கூடாது, ஈஸியா மாறிடலாம். அதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், ஒரு மாதிரி நெளிய வேண்டியிருக்கும். ஓகேவா? இந்த அபியும் நானும் தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த அந்த பனியன் வச்சுட்டு போட்டு வரும்போது இப்படி அப்புறம் கடைசியில அப்படியே ஃப்ரீயா அந்த மாதிரி பழகிரும். அந்த மாதிரி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா, அதாவது ஆனானப்பட்ட இவ்வளவு கேவலமான விஷயங்கள் பண்ண கட்சிக்கு தொண்டர்களா இருக்கிறதுக்கோ இல்ல ஊபிஸா இருக்கிறதுக்கே உனக்கு இவ்வளவு திமிர் இருக்கு, நமக்கு எவ்வளவு இருக்கும். டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் அலையன்ஸ் வைக்க பார்த்தாங்களேன்னு ஒரு கேள்வி கேட்டா அவங்க சொன்னாங்களா? யாரு? ஸ்டாலின் சொல்லணும். அவங்க சொன்னாங்களா? இதுதானே திருப்பி 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 கேக்குறாங்க எல்லாரும். இத்தனை பேர் சொல்றாங்கல்ல, நாளைக்கு அவங்க எல்லாம் போய் சொல்றாங்க. சொல்லுவாரு. சொன்னதுக்கு அப்புறம் அப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஏன் வைக்க கூடாது, தாய் கழகத்துக்கே போயிட்டாங்க. தாய் கழகம்ன்றாங்க. இதுல என்ன பியூட்டினா, இந்த டைலாக் எல்லாம் சர்க்கார்ல அண்ணா அவங்க ப்ரொடக்ஷன்ல அவங்க படத்திலேயே இதை வச்சு அன்னைக்கு எல்லாம் புரியல. இன்னைக்கு போய் சர்க்கார் ஆடியோ லான்ச் எடுத்து பார்த்தா அவன் மேடி ஏறி அவனையே போட்டு செஞ்சிருக்காரு மனுஷன். ஒரு தலைவன் சரியான கட்சியா ஸ்ட்ராங்கா இருந்துட்டு போனா, அந்த இடத்துல ஏடிஎம்கே தான் ரூலிங்ல இருந்தாங்க சர்க்கார் வரும்போது, சரியா? இவர் நினைச்சிருந்தா தலைவின்னு சொல்லியிருக்கலாம், தலைவனோ தலைவியோன்னு கூட சொல்லிருக்கலாம். ஒரு கட்சியோட தலைவன் ஒழுங்கா ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா ஆட்டோமேட்டிக்கா இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்ப புரியல, இப்ப புரியுது. ஐயோ சாமி, யாரியா நீ? யாரு? அவர்தான் ப்ரோ, ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி தான் ப்ரோ பண்ணிருக்காரு அவரு. லெஜெண்ட். எஸ். ஒன்னு சொல்லி அடிக்கிறாரு, இல்லன்னா ஃபோர் ஷேடோ பண்றாரு ப்ரோ. இவரு லைஃபே வந்து ரியல் லைஃபே வந்துட்டு சினிமேட்டிக்கா தான் ப்ரோ போயிட்டு இருக்கு. அத படமா எடுத்தாலே நீங்க சீரியஸா எடுக்கணும். படமா எடுத்தா 3 மணி நேரத்துக்குள்ள அடக்க முடியாது. இது சீரியஸா எடுத்து ஒரு 10 சீசன் ஓட்டுன்னு வைங்க, மணி ஆயிடுச்சு தாண்டி போயிடும். லெவல்ல இருக்கும். ஆமா, அப்புறம் என் பேரை மாத்த வேண்டிய நிலைமை வந்துடும். ப்ரொஃபசர் இல்ல, அதுக்கப்புறம் வாத்தின்னு மாத்திக்க வேண்டியது. அவ்வளவுதான். நல்லா இருக்கே. கலெக்ஷன் 78 crores தான் சொல்றாங்க, அவ்வளோதானா ப்ரோ அப்படின்னு மீனா கேக்குறீங்க. ஆனா அதான் இப்போதைக்கு நம்ம சைட்ல இருந்து இன்னும் ரிவீல் பண்ணாம இருக்காங்க. ஏன்னா வந்து ப்ரொடெஸ்ட்லாம் போயிட்டு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் இன்சென்சிட்டிவா நடந்துக்க வேணாம். நம்ம என்ன சன் பிக்சர்ஸா இங்க இல்ல கூலி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அங்க போராட்டம் பண்ணும்போது அது பண்ண மாட்டோம். ரிலீஸ் பண்ண வேண்டியது கேவிஎன் 6 மாசம் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படம் வருது, நமக்கு கஷ்டப்பட்டு வர்றதுனால கொஞ்சம் ரெவன்யூவாவது அந்த ப்ரொடியூசருக்கு போகணும். ஃபுல்லா வந்திருக்க வேண்டிய ரெவன்யூ இப்போ வரல, ஓரளவுக்காவது போகணுங்கிறதுனால அதை ரிலீஸ் பண்ணி அவரும் பொழைக்கணும்ல. எல்லா தியேட்டரும் ஃபுல்லா தானே இருக்கு. இல்ல உங்களுக்கு புரியல நான் சொல்றது. நீங்க நான் ஓவராலாவே சொல்றேன், இந்த படம் லீக் ஆகாம இல்ல இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம முன்னையே வந்திருந்தால் இந்த கலெக்ஷன் தான் பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறையவே பண்ணிருக்கும். மோர் ஓவர் ஏ சர்டிபிகேட்டு, அப்புறம் இந்த ப்ரொடெஸ்ட் நிறைய விஷயம் இருக்கு, இதை டைல்யூட் பண்றதுக்கு இருக்கு. எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் புதுசும் இல்லை, பழகியும் போச்சு. மோர் ஓவர் இது வந்து எங்களுக்கு வந்து இது கலெக்ஷன் ஃபைட்டுக்குள்ள எல்லாம் போற ஃபிலிமாவே இதை நாங்க எடுத்துக்கல. எங்களுக்கு கலெக்ஷன் வந்துடும். ஆமா, இல்ல ஓவரால் கலெக்ஷன் கடைசியில போடுவாங்க. அதுக்குன்னு நான் வந்து உடனே வந்து கலெக்ஷன் வரல அதனால பேக் அடிக்க அதெல்லாம் கிடையாது. நாங்க வந்து இன்சென்சிட்டிவா நடந்துக்க விரும்பல. இப்ப பாலிடிக்ஸ் வந்துட்டோம், மக்கள் பிரச்சனையை முன்னிறுத்தி போறதுனால அவர் படங்கள் வந்து அது பாட்டுக்கு ரிலீஸ் ஆகி ஓடுது. எப்பயோ எடுத்து 6 மாசம் முன்னாடி வந்திருக்கணும், லீக் வேற ஆயிடுச்சு. அந்த ப்ரொடியூசருக்கு ஆனஸ்டா இருக்கணும்னு பாக்குறாங்க. ஸோ தே ஆர் டூயிங் குட் ஜாப். ஆனா அதான் இந்த சண்டேல ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல் தான். நம்ம ஊர்லயே சுத்தம், டிக்கெட்டே கிடைக்கல. நீங்க வேற மண்டே டியூஸ்டேவே நம்ம முன்னாடி சீட்ல கிடைக்கல. ஆமா, நீங்க அந்த மாதிரி பார்த்தோம். இதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி சினிமா யாரோடது பார்க்க போறீங்க? ஒரு ஆள் வந்து சும்மா நிப்பாரு, ஸ்லோ மோஷன்ல நடப்பாரு, அதை யார் பாக்குறது? பிளெக்சிபிலிட்டி ஏறி பல்ட்டி எடுத்து சண்டை போட யாரு இருக்கா? இந்த மாதிரி மனுஷன் ஏர்ல சுத்துறாப்புல 50 வயசு ஆகுது, தலையில சுத்தி மிதிக்கிறாரு, என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு எந்திரிச்சு படி இறங்கி ஏறி வந்தாலே 2 ஃப்ளோர் ஏறி வந்தாலே மூச்சு நாக்கு தள்ளுது. யோசிக்கிட்டேன் எப்படி தலைவா அப்படின்னு தான் இருந்தது எனக்கு. அவர் தான் மாரத்தன் ஓடுறாரு. அது இல்ல, இத போய் நம்ம போய் கேட்டனா அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிருவிய அப்படின்றாரு. சச்சின்ல சொல்ற மாதிரி.
வேணா சாமி, நான் காமெடியாவே இருந்துக்கிறேன். அது சரியாதான். மற்றபடி என்ன, ஜனநாயகன் வாஸ் எ குட் ஃபேர்வெல், கிரேட் ஃபேர்வெல். தேங்க்யூ ஹெச் வினோத். உனக்குள்ளேயும் ஒரு அணில் இருந்திருக்காங்கிறது எங்களுக்கு தெரியாம போச்சு எவ்வளவு நாள். ஆனா அடே சத்தியமாடா, நோ ஹெட் டு ஏக்கர் சம்திங். ஆனா வந்துட்டு அவருக்கு கூட நீ இந்த அளவுக்கு செய்யலடா, எங்களுக்கு இந்த அளவுக்கு இறங்கி செஞ்சதுக்கு அதை வந்து ஆமைஸே ஒத்துக்கிறானுங்க நம்ம ஃபெலோ ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். நேற்றும் வேற ஸ்பேஸ்ல சொன்னேன், இங்கேயும் சொல்றேன், அவங்களுக்கு தேங்க்கும் பண்ணணும். அதே மாதிரி நீங்க வந்து எங்களை ட்ரோல் பண்ணாம இருக்கிறத நாங்கள் ஒரு கைண்ட் ஆஃப் மிஸ் பண்றோம். அதெல்லாம் இல்லாமல் அந்த ரைவல் ஃபைட் லாஸ்ட் டைம் உங்க கூடயும் சண்டை போடணும்லாம் பார்த்தோம். எலெக்ஷன்ல எல்லாம் ஜெல் ஆயிட்டானுங்க. அதுக்கப்புறம் எதுவும் பண்ணல. ஆனா சத்தமே இல்லாம தான் இருக்காங்க. அவங்களுக்கு படமும் இல்ல, என்ன பாவமா இருக்கு அவங்க. அந்த இதுல வேற போட்டாங்க அந்த அது என்னப்பா அது பரிதாபங்கள்ல, உனக்காவது ஃபேர்வெல்ல இருக்குடா, எனக்கெல்லாம் வந்து என்ன இருக்குமா இல்லைன்னே தெரியலடான்னு சொல்லி ஓட்டிட்டு இருந்தாங்க. எனக்கு இதுதான் ஒருவேளை இதுக்கு முன்னாடி வந்ததான் கடைசி படமா இருக்குமோ, அதுதான் கடைசி படமா இருக்குமோன்னு சொல்லி இது பண்ண. ஒருத்தன் ட்வீட் போட்டுருந்தான், என்ன சொன்னானா, டேய் உங்களுக்காவது இந்த மாதிரி ஃபேர்வெல்லாம் வச்சு ஒரு படம் லீக் ஆனாலும் ரிலீஸ் எல்லாம் பண்ணி நீங்களாம் போய் என்ஜாய் பண்றீங்க, அவர் சிஎம் ஆயிட்டாரு, எங்களுக்கெல்லாம் சுரேஷ் சந்திரா அக்கௌண்ட்ல இருந்து ஒரு அறிக்கை தாண்டா வரும், போன படம் தான் கடைசி படம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவார்றா எங்க அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. பாவமா இருந்தது. ஆனா அதான் அவங்க நிலைமையும் யாருக்கும் வரக்கூடாது. என்னன்னா அவங்க அவ்வளவு என்ஜாய் பண்ணி போய் எல்லாம் பண்றாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு ஃபேன்ஸுக்கு ஏதாவது தீனி போடுற மாதிரி ஏதோ ஒரு போஸ்டரோ ஒரு சாங்கோ ஏதோன்னு விட்டா அவங்க பாட்டுக்கு வைப் போட்டு இருப்பாங்க. எதுவுமே இல்லாம இருக்குமோ அவங்களுக்கும் போர் அடிக்கும்ல. யாரோ எல்லாம் போடுறாங்க. அஜித்துக்கு என்ன ப்ரோ? நீங்க யார மீன் பண்றீங்க? போயஸ் கார்டனியா இல்ல யார? ஆமா ஆமா, போயஸ் கார்டன் இல்ல ப்ரோ, நிறைய பேர் ஒண்ணு சேர வேண்டியதா இருக்கு ப்ரோ. இவர் ஒருத்தர் எதுக்குறதுக்கு. என்ன மலேசியால ஆடியோ லான்ச் ஆமா மறுபடியும்? யாரு போவா? இங்க இருந்து ஆள் புடிச்சு கூட்டு போங்களா? அது என்ன பண்ண போறாங்களோ தெரியல. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கமலும் யாரு ரஜினி சேர்ந்து போனப்பே வந்து யாருமே வரலன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. மறுபடியும் முதல்ல கூட்டெல்லாம் ஓட்டாக மாறாது ப்ரோ, என்னோட பர்சனலான ஒரு இதுல சொல்றேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. மண்ணை கவிட்டு ஓட்டுனாப்புல. புரியுற மாதிரி பேசியிருந்தா கூட்டம் வரும். நீ வாய்க்கு வந்ததுல ஏதோ பேசுவ உன் பாட்டுக்கு, அதெல்லாம் கேட்க முடியுமா? யாரையும் காணும் தெரியல. ஆமா ஆமா ஆமா, அதான் கொஞ்சமாவது யோசிக்கணும். சும்மா வந்து டைலாக் தெரியல, அதான் வந்துச்சு உங்க கட்சியிலேயே ஆள காணோம்னு டார்ச்சர்ச்சு தேட வேண்டியதா இருக்கு. ஏதோ சம்திங் அந்த விஞ்ஞான ஊழல் அடுத்த சீன் அந்த ஆமா ஆமா பார்த்தாதான் நிறைய தெரியும். அதாவது பாக்குறதுக்கு இது ஒரு சாக்கு. இல்ல இல்ல இப்ப எல்லா படமும் 3 தடவை மினிமம். இது செகண்ட். எத்தனை வரை போதும். எனக்கு ஒரு பக்கம் போனா திரும்பி அழுகுடுவானுங்கன்னு பயமாவும் இருக்கு, பார்க்காமலும் இருக்க முடியல. எலிவேஷனும் கொடுத்து வச்சிருக்கான், எல்லாமே இருந்துச்சு. டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கோ, பாட்டு வேணுமா பாட்டு இருக்கோ, இந்த மாதிரி ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் டைமா எல்லாரும் அங்க போய் எல்லாம் டான்ஸ் ஆடுறதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பைடுக்கு நான் ஸ்கிரீனை பாக்குறதா அங்க பாக்குறதா இங்க பாக்குறதா அங்க பாக்குறதா நல்லா என்ஜாய் பண்ணுவோம். நான் உனக்கு பிகினிங்ல இருந்து யூஎஸ்லயே படம் பார்த்து அமைதியா பார்த்து இருந்துச்சு. வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எல்லாம் உனக்கு பாக்குறது. நல்ல ட்வீட். சனம் ஷெட்டிக்கு வந்து எலிவேஷனா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. கேப்ஷன் என்னன்னா, ராவண மவடா கொத்துச செதற விட்ட சனம்டான்னு. ஃபாஸ்டா பாடுனா செட் ஆகுது, ரைமிங்கா தான் வருது. அதாவது சேர்த்து பேசுனா சைலண்டா இருக்குது, பிரிச்சு பேசினா வயலண்டா இருக்குங்கிற நேத்தானா வச்சு வாங்கி விட்டுருச்சு இந்த புள்ள. அதாவது ஏ சர்டிபிகேட் கொடுத்து சென்சார் பண்ண அந்த கழுத்தை வெட்டுற சீன் எல்லாம்
நம்ம பசங்க அதை எடுத்து ரீலா போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கு எதுக்குடா சிபிஎஃப்சி? எவாடே தலை பறக்குது. நடக்கட்டும் நடக்கட்டும். ஆமாங்க 1:15 ஆயிடுச்சு. சரி ஓகே, ஆல் குட் நைட், பை. குட் நைட் பை. நாளை சந்திப்போம். சொல்லுங்க கார்த்தி ப்ரோ, ஏதாவது சொல்ல வந்தீங்களா? இல்ல, கொஞ்சம் அவங்க தலையை வெட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அதுதான் நம்மளால ரொம்ப விரும்புறதே பசங்க நான் குட்டி வந்ததுதான் ரொம்ப கஷ்டப்படுது. பக்கத்து வீடு அரசியல்னு சொல்லி படம் பார்க்க முடியுதுன்னு சொல்லி அதே 1-2 போயிடுறாங்க. ஆனா நிறைய இடங்கள்ல மல்டிபிளெக்ஸ் எல்லாம் உள்ள விட மாட்டாங்க. அதுக்குதான் இந்த கடைசி படம் அட்லி கையில கொடுத்துருக்கலாம் தான் ரொம்ப ஆசைப்பட்டது. ஏதோ அட்லிட்ட கொடுத்துருந்தா அட்லி அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுவாங்க. என்ன படம் வந்தாலும் நம்ம செலிப்ரேட் தூரமா கேக்குது. கேக்குதா? ஓகே ப்ரோ, ஓரளவு. படம் எப்படி இருந்தாலும் நம்ம என்ஜாய் பண்ணிருப்போம். அது நம்ம செலிப்ரேஷன் தான் எப்பவுமே. அது கடைசி படமா இன்னும் கொஞ்சம் கூடுதல்